இன்னைக்கு நம்ம இந்த ஹல்க் கோபக்காரன் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஹல்க ஒரு கோபக்கார ஹல்கை தாண்டியும் ஒரு வெறித்தனமா கோபமான ஒரு மிருகமா தான் இந்த காமிக் சீரிஸ்ல ஹல்க பார்க்க போறீங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹல்க் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஹல்க்னா யார் அந்த ஹல்க்? பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் ஹல்கா? இல்ல எனக்குள்ள ஒருத்தர் இருக்கானே ப்ரூஸ் பேனர், அவன் தான் ஹல்கா? ஹல்க்னா யாருன்னு தெரியுமா? ஒரு வெறி பிடிச்ச மிருகம் தான் ஹல்க். அப்படின்னு ஹல்க் சத்தமா கத்திட்டு ஹல்க் முழு வெறித்தனத்தோட ஒரு மிகப்பெரிய டோர்ஸை போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்க் குத்துனதுல அந்த டோர்ஸ் ஃபுல்லா அவரோட கையாச்சு தான் பதிஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அந்த இடத்தை விட்டு வெளியே வராத மாதிரி நம்ம ஹல்க போட்டு ஒரு பெரிய டோர்ஸை வச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாம நம்ம ஹல்க் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி விடாம மறுபடியும் அதே வெறியோட நம்ம ஹல்க் அந்த டோர்ஸை போட்டு குத்திட்டு இருக்காரு. டோர்ஸோட இன்னொரு பக்கம் இருந்துட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பெட்டி ரோஸ் ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹல்க இது மாதிரி ஒரே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது அப்படின்றது உனக்கு தெரியும், ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஹல்கோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ரூஸ் அப்படின்னு பெட்டி ரோஸ் ப்ரூஸ் கிட்ட கேட்காதுக்கு ப்ரூஸ், பெட்டி நீ இங்க இருக்க கூடாது, நீ உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பு, இதை நான் தான் ஆரம்பிச்சேன், இதை நானே முடிச்சிடுறேன், நீ இதுல தலையிடாத அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் பெட்டி கிட்ட பதில் சொல்றாரு. இதை கேட்டது பெட்டி ரோஸ்க்கு ப்ரூஸ் எதையோ மறைக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ப்ரூஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஹல்க் என்னதான் முரடனா இருந்தாலும் அவனும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவனுக்குள்ளேயும் மனசுன்ற ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஹல்கை இப்படி அடைச்சு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க ப்ரூஸ், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பெட்டி கேட்க இதை கேட்டதும் ப்ரூஸ்க்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் உன்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன் உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் கோவப்பட்டு பெட்டி கிட்ட கேட்கிறாரு. ப்ரூஸ் தயவு செஞ்சு என்ன பயமுறுத்துற மாதிரி நடந்துக்காம நீங்க ஹல்க அடைச்சு வச்சு என்ன பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பெட்டி ப்ரூஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ப்ரூஸ் கோவம் குறைஞ்சு பெட்டி கேட்டதுக்கு கொஞ்சம் காமா பதில் சொல்றாரு. ஒரு சூப்பர் ஹீரோவா இந்த உலகத்தை காப்பாத்துற ஒருத்தனா ஒரு அரக்கனா இருக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் இப்ப வரைக்கும் அது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? ஒரு வெறி பிடிச்ச மான்ஸ்டரா இருக்கிற ஹல்க மனுஷனை மாத்துறதுக்கான ஆராய்ச்சின்னு கூட இதை சொல்லலாம் அப்படின்னு ப்ரூஸும் பெட்டியும் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் அதே வெறியோட அந்த டோர்ஸ் ஒட்டையிற அளவுக்கு ஹல்க் அவரோட கையை வச்சு பலமான பஞ்ச அந்த டோர்ஸ்ல போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்க் அவரோட பலத்தை பயன்படுத்தி என்னதான் அந்த டோர்ஸை போட்டு அடிச்சாலும் அந்த டோர்ஸ் கொஞ்சம் கூட உடைகிற மாதிரி தெரியல. அப்போ நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு ஒரு வித்தியாசமான இடத்துல உட்காந்துட்டு ஹல்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பைடர் மேன் எதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தெரியாம யாராவது இந்த இடத்துல இருக்கீங்களா? வெல் எதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன், இந்த மாதிரி யாராவது இந்த இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு ஸ்பைடர் மேன் அங்க இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நான் தான் உங்க எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு கூப்பிட்டேன், அதுக்கான காரணம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு சில நாட்களா ப்ரூஸ் பேனரோட நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் தெரியுது, நம்ம ப்ரூஸ் பழைய மாதிரி இல்ல அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து நம்ம கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நானும் இதை கவனிச்சேன், கடந்த சில நாட்களா நம்ம ப்ரூஸ் பேனர் ஸ்டார்க்கோட பழைய லேப்ல இருந்துட்டு ஒரு பெரிய ரோபோட்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது ஒரு முழு ரோபோட் மாதிரி தெரியல. அதை பாக்குறப்போ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க ரோபோட்ஸோட ஒரு சில பாகங்கள் தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பெரிய மிருகத்து மேல மாட்டி நம்ம எங்க இருந்து வேணா அந்த மிருகத்தை எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், இது மாதிரி வித்தியாசமான ரோபோட்ஸ் தான் அங்க இருந்துச்சு, இதை பத்தி வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு தெரிஞ்சு ப்ரூஸ் பேனர் அவரோட கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் என்ன சொல்றீங்க, அப்ப ப்ரூஸ் பேனர் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேக்குறாரு. இது மாதிரி இந்த இடத்துல இருந்து இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி ஹல்க் ஒரு ரோபோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஹல்க் பஸ்டர் சூட்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹல்க் இது மாதிரி ஒரு வெறித்தனமான பஞ்ச ஹல்க் பஸ்டர் சூட்டு மேல கொடுக்க ஹல்க் அடிச்ச அடியில ஹல்க் பஸ்டர் சூட்டு பறந்து போய் அங்க இருந்து ஒரு செவத்து மேல மோதி கீழே விழுகுது. ஹல்க் போட்டிருந்த அந்த ரோபோட் சூட்டோட தலையில நம்ம ப்ரூஸ் பேனர் உட்கார்ந்துட்டு ஹல்கோட ஆக்டிவிட்டிஸ் அங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் பஸ்டர் சூட்டை பார்த்து, என்ன வீழ்த்துற அளவுக்கு இந்த மாதிரி எந்த சூட்டுக்குமே பலம் இல்ல அப்படின்னு ஹல்க் சொல்ல பதிலுக்கு ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்துட்டு டோனி ஸ்டார்க், ஓ அப்படியா அதையும் பாத்துருவோம் அப்படின்னு டோனி ஸ்டார்க் ஹல்க பார்த்து சொல்லி முடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஹல்க சுத்தி 4 ஹல்க் பஸ்டர் சூட் ஹல்க சுத்தி அந்த இடத்துல தரையிறங்குது. அப்போ டோனி ஸ்டார்க் இருந்துட்டு, இப்ப நான் உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்றாரு. அது மாதிரி மத்த 4 ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்தும் நம்ம ஹல்க நோக்கி மிசைல் லான்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த எல்லா மிசைல்ஸும் நம்ம ஹல்க் மேல மோதி வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த எல்லா மிசைல்ஸும் நம்ம ஹல்க் மேல மோதி வெடிச்சதுல அப்படியே மிசைல்ஸ் எல்லாம் துளாகி அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த காத்துல பறந்துட்டு இருந்த துகள்கள் எல்லாத்தையும் நம்ம ஹல்க் அவரோட கையால வருடி விடுறாரு. அப்போ திடீர்னு காத்துல பறந்துட்டு இருந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வலுவான இரும்பு மாதிரி செயல்பட்டு ஹல்கோட கையை இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த ஹல்க் பஸ்டர் சூட் எல்லாமே நம்ம ஹல்க சூட் பண்ண ஆரம்பிக்குது. ஹல்கோட 2 கையை பிடிபட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹல்கால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஹல்க கண்ட்ரோல் பண்றதுக்காக ப்ரூஸ் பேனர் ஸ்டேஜ் 1 மிஷினை ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் பேனர் ஸ்டேஜ் 1 மிஷினை ஆக்டிவேட் பண்ணதும் ஹல்க் பின்னாடி ஒரு மிசைல் வந்து மோதி வெடிக்குது. யார் அது அப்படின்னு அந்த இடத்துல ஹல்க்
ஹல்க் திரும்பி பார்க்க அந்த இடத்துல மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நிக்க அங்க வந்து மிலிட்டரி ஃபோர்ஸ் அங்க இருந்த மத்த எல்லாரும் நம்ம ஹல்க பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஹல்கோட கோவத்தை ஒரு உச்சத்துக்கு எடுத்துட்டு போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். இதனால பயங்கர வெறியான ஹல்க் அதே வெறியோட ஹல்க் மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் எடுக்க முயற்சி பண்றாரு. அவரோட கை மாட்டிட்டு இருந்த அந்த இரும்பு பயங்கர வலுவா இருக்கிறதுனால ஹல்க் அவரோட கையை அதுல இருந்து எடுக்க முடியல. இது ஹல்க்கு இன்னும் கோவத்தை வர ஆரம்பிச்சது. ஹல்க் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹல்கோட கையில இருந்த நரம்பு சதை அப்படின்னு எல்லாமே புடச்சுக்கிட்டு எல்லாமே அவரோட கையில இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. கடைசியா ஹல்கோட கையில இருந்த எலும்பு மட்டும் அதுல மாட்டிட்டு இருக்கு. அப்பவும் ஹல்க் விடாம அதே வெறியோட மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட 2 கையில இருந்த எலும்பு உடைஞ்சு ஹல்க் அவரோட 2 கையும் அதுல இருந்து பிச்சுக்கிட்டு ஹல்க் பயங்கர கோவத்தோட ஹல்க் பஸ்டர் சூட்டை அடிக்க வராரு. இத பார்த்ததும் டோனி ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அப்போ ஹல்க் அவரோட உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டை குத்தி உடைக்கிறாரு. அப்போ அவரோட ஒரு கை ஹீல் ஆகிட்டு இருக்க சமயத்துல அவர் குத்தி உடைச்ச ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டோட ஒரு கையை புடுங்கி அவரோட உடஞ்ச இன்னொரு கையில மாட்டிக்கிட்டு டோனி ஸ்டார்க்கு அடிக்க வராரு. அப்போ டோனி ஸ்டார்க் இருந்துட்டு ப்ரூஸ் வெயிட் பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு டோனி ஸ்டார்க் சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஹல்க் அவரோட உடஞ்ச ஒரு கையில மாட்டின ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டோட கையை வச்சு டோனி ஸ்டார்க்க தாக்கிடுறாரு. டோனி ஸ்டார்க் பறந்து போய் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு இடத்தோட செவத்தை உடைச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் விழுகிறாரு. அப்போ ஹல்க் அவரோட கையில மாட்டி இந்த ஹல்க் பஸ்டர் சூட்டோட கையை வச்சு டோனி ஸ்டார்க்கு ஒரு வெறித்தனமான பஞ்சை கொடுக்க டோனி ஸ்டார்க் மறுபடியும் அங்க இருந்து இன்னொரு இடத்தை உடைச்சிட்டு போய் விழுகிறாரு. ஆனா டோனி ஸ்டார்க் இப்போ உடைச்சிட்டு போய் விழுந்த அந்த இடம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ ஹல்க் அந்த இடத்துல அண்ணாந்து பார்க்க அந்த இடத்துல ஒரு மிக பெருசா ஒரு பிரம்மாண்டமான அயன்மேனோட சூட் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மிகப்பெரிய அயன்மேன் சூட்டோட நெஞ்சு பகுதியில ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கிறத ப்ரூஸ் பேனர் பாக்குறாரு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் டோனி ஸ்டார்க் கிட்ட டோனி இந்த போர்ட்டல் ப்ராஜெக்ட் ஏஆர்கே தானே நல் நம்மளோட உலகத்தை தாக்க வந்தப்போ அதுல இருந்து கிடைச்ச ஒரு செலஸ்டியலோட உடம்ப வச்சு இந்த போர்ட்டலை நீ தானே உருவாக்குன டோனி அப்படின்னு ப்ரூஸ் டோனி ஸ்டார்க்க பார்த்து கேட்கிறாரு. ப்ரூஸ் நான் சொல்றது கேள்வி இந்த போர்ட்டலை நான் தான் உருவாக்குனேன். ஆனா நான் இந்த போர்ட்டலை உருவாக்குனதுக்கான காரணம் நம்ம உலகத்துக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா நம்ம நாட்டு மக்களை இந்த போர்ட்டல் வழியா வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி நம்ம நாட்டு மக்களை வரப்போற பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்க முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த போர்ட்டலை உருவாக்குனேன் ப்ரூஸ். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த போர்ட்டல் ஒன்றும் அவ்வளவு ஈஸியானது இல்ல ப்ரூஸ். இந்த போர்ட்டல் நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தயவு செஞ்சு இந்த போர்ட்டலுக்குள்ள மட்டும் போயிடாத அப்படின்னு டோனி ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு ப்ரூஸ் இந்த போர்ட்டலுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் டோனி சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு அந்த போர்ட்டல் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. இது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம். நீங்க அங்கேயே செத்து கூட போகலாம் அப்படின்னு டோனி ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. செத்து பழக்கிறது ஒண்ணு எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல டோனி. இந்த ஹல்க்ன்ற ஒரு கொடூரமான அரக்கனை உங்ககிட்ட விடுறதை விட இந்த அரக்கனை நான் வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிட்டு போறேன். குட் பை டோனி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சிடுறாரு. ப்ரூஸ் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சதும் புயல் வேகத்துல வேற ஒரு டைமென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் போற வேகத்துல அவரோட கண்ணு வாங்கி மூக்குனு எல்லாத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதனால ப்ரூஸ் அப்படியே மயங்கிடுறாரு. நாங்க தான் அந்த அத்தாரிட்டி. வேற்று கிரக வாசிக்கு எங்க கிரகத்துக்குள்ள வர இடம் இல்ல. நீ உன்னோட ஷிப்பை எங்கே நிறுத்திட்டு நீ வந்தபடியே திரும்பி போயிடலாம். என்ன இந்த ஷிப் இவ்வளவு வேகமா வருது? எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தள்ளி போங்க. உடனடியா எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தள்ளி அப்படின்னு இந்த அத்தாரிட்டியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்கும்போது புயல் வேகத்துல வந்து நம்ம ப்ரூஸ் அங்க இருந்த எல்லார் மேலேயும் மோதி அங்க இருந்த எல்லாரோட உடம்பும் நம்ம ஹல்க் மோதினதுல ரத்தம் தெறிக்க பீஸ் பீஸா போயிடுது. மயக்கத்துல இருந்த ப்ரூஸ் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பாக்குறாரு. ப்ரூஸ் அங்க இருந்து ஒரு பில்டிங் மேல மோதி கீழே விழுக போற சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ப்ரூஸ் பதட்டத்துல இருக்கும்போது அப்போ அவர் எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்தாரோ அந்த டைமென்ஷன் அவரை பிடிச்சி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அவர் வந்து அதே டைமென்ஷனுக்குள்ள இப்பதான் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்றாங்க. ப்ரூஸ் எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்தாரோ அதே டைமென்ஷன்ல தான் இப்போ ஹல்க் இருக்காரு. அப்போ இப்போ ப்ரூஸ் பேனர் கூட இருக்கிற ஹல்க் யாருன்னு கேட்டீங்கன்னா அதே ஹல்க் தான். ப்ரூஸ் பேனர் அந்த டைமென்ஷன்ல இருந்து ஹல்க் கூட்டிட்டு வரல. ஹல்கோட ஒரு பார்ட் ஆஃப் சோலை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ரூஸ் பேனர் ஸ்டார்க்கோட பழைய லேப்ல உருவாக்கின ரோபோட்ஸை வச்சு ஹல்கோட பாதி ஆன்மாவை கட்டுப்படுத்தி இந்த டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல இருக்க ஹல்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ப்ரூஸ் பேனர் முதல்ல ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. அப்போ மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க்கு முன்னாடி வந்திருக்கும். இந்த ஆர்மி ஃபோர்ஸை வச்சு ஹல்கோட இன்டென்ஷனை ஒரு பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் ஹல்கோட ஒரு பாதி சோலை கண்ட்ரோல் பண்ணி ப்ரூஸ் இந்த டைமென்ஷனுக்கு வந்திருப்பாரு. ஹல்க் அந்த மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸையும் அடிச்சு நொறுக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹல்கோட ஒரு பாதி சோல் ப்ரூஸ் பேனரோட வேற டைமென்ஷன்ல இருக்கிறதுனால ப்ரூஸோட இருக்கிற ஹல்கோட சோல் ஹல்க் இருக்கிற டைமென்ஷனுக்குள்ள அவரை உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ ப்ரூஸ் ஹல்கோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஸ்டேஜ் 2 ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 2 ஆக்டிவேட் பண்ணதும் நம்ம ஹல்க் முன்னாடி எக்கச்சக்கமான மிக பிரம்மாண்டமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. அப்போ ஹல்க் அவரை டெஃபீட் பண்ண இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஒரு டேங்கரோட இரும்பு ராடை எடுத்து அந்த மான்ஸ்டரை அடிச்சு கிழிச்சிட்டு அந்த மான்ஸ்டரோட உடம்போட ஒரு பக்கமா பொத்துட்டு இன்னொரு பக்கமா வெளியே வராரு. ஸ்டேஜ் 2 ஆலனா ஹல்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டேஜ் 3 இந்த ஹல்க சமாளிக்க சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 ஆக்டிவேட் பண்றாரு. ஸ்டேஜ் 3 ஆக்டிவேட் பண்ணதும் நம்ம ஹல்க்கு முன்னாடி ஜெயிண்ட் சைஸ் உல்வரின் வராரு. அந்த ஜெயிண்ட் சைஸ் உள்ள மிகப்பெரிய உல்வரின் அவரோட கிளாஸை வச்சு நம்ம ஹல்க குத்த வராரு. ஹல்க் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு ஜம்ப் பண்ணி உல்வரினோட கையில குதிச்சு அவரோட கையில ஓட ஆரம்பிக்கிறாரு. உல்வரினோட கையில ஓடிட்டு இருந்த ஹல்க் திடீர்னு ஜம்ப் பண்ணி உல்வரினோட ஒரு கண்ணில் குதிச்சு ஒரு கண்ணை புடுங்கி வீசுறாரு. உல்வரின் வழியில கத்த ஆரம்பிக்க ஹல்க் அப்படியே உல்வரின் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த ஹல்க பார்த்து உல்வரின் அவரோட கிளாஸை வச்சு குத்த வர அப்போ ஹல்க் உல்வரினோட ஒரு கிளாஸை பிடிச்சு அவர் கையில இருந்து அந்த கிளாஸை புடுங்கி ஹல்க் அந்த கிளாஸை வச்சு ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட
நெஞ்சிலே குத்திடுறாரு. அப்போ வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனரை ஹல்க் இருக்கிற டைமென்ஷன் ப்ரூஸ் பேனரை முழுவதுமா உள்ள இழுத்துடுது. வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து விழுந்த ப்ரூஸ் எழுந்திருச்சு பாக்குறாரு. அந்த இடமே வித்தியாசமா வேற மாதிரி இருக்கிறத பார்த்ததும் என்ன இடம் இது, என்ன வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த போர்ட்டலை போட்டு குத்துறாரு. அப்ப ப்ரூஸ் பின்னாடி ஒருத்தர் நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்து ப்ரூஸ், யார் நீ தான் அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தியா? இப்ப நீ வாயை திறந்து பேசலனா இந்த டைமென்ஷனை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் அப்படின்னு ப்ரூஸ் அவரை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அவர் ப்ரூஸ் கிட்ட, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இங்க உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, நான் உங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்த மாட்டேன், நான் தான் டாக்டர் ப்ரூஸ் பேனர் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. இங்க இருந்த எல்லாரும் எப்படி செத்தாங்க? இவங்க எல்லாரும் யாரு கொலை பண்ணது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்லிட்டு அவர் உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அபார்ட்மெண்ட் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவர் பின்னாடி இருந்து அப்படின்னு ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்க ப்ரூஸ் அப்படியே அவருக்கு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டைட்டன் வந்து நிக்குது. அதை பார்த்ததும் ப்ரூஸுக்கு அள்ளு விட்டுருச்சு. நீ யாரு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ப்ரூஸ் பயத்துல அந்த டைட்டனை பார்த்து கத்துறாரு. நீ ரொம்ப பலவீனமா இருக்க அப்படின்னு அந்த டைட்டன் ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு அந்த டைட்டன் தன்னோட 2 கையை வச்சு ப்ரூஸோட தலையை 2 கையால புடிச்சு அப்படியே அந்த டைட்டன் ப்ரூஸோட தலையை அமுக்க ஆரம்பிக்குது. ப்ரூஸ் அப்படியே அந்த இடத்துல தலை வெடிச்சு இறந்துடுறாரு. கண்ணை முடிச்சு பாருங்க, நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு தெரியாம லேசா உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸை மயக்கத்துல இருந்து எழுப்புறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்ததும் ப்ரூஸ், எனக்கு எதுக்கு மயக்க மருந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் தூக்கி வீசிடுறாரு. அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாரு. அவர்கிட்ட நம்ம ப்ரூஸ் போய், நீ யாருன்றத வாயை திறந்து சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் இருந்துட்டு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க அற்புதமானவர், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களை மாதிரி ஒருத்தர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, வாயை மூடுறா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ யாரு, நீ தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தியா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் என்னால உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது, நான் சொன்ன மாதிரி என்னோட பேரு டாக்டர் ப்ரூஸ் பேனர், உங்களோட பேர் என்னது அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட, வெள்ளி என்னோட பேரு டாக்டர் ராபர்ட் ப்ரூஸ் பேனர், ஒரு சில பேர் என்ன ஹல்க்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஹல்கோட ஞாபகம் வருது. இப்போ ஸ்டேஜ் 3ல இருக்கு. இப்போ ஹல்க் ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சண்டை எந்த அளவுக்கு போயிருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 3ல இருந்து ஸ்டேஜ் 1க்கு மிஷினை டீஆக்டிவேட் பண்றாரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஹல்க்கும் ஜெயிண்ட் சைஸ் உல்வரினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹல்க் உல்வரினோட கையை பாதியா பிச்சு அவரோட கையில உள்ள கிளாஸை வச்சு அவர் குத்த போறாரு. அப்போ ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 மிஷினை டீஆக்டிவேட் பண்ணதுனால திடீர்னு உல்வரின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஹல்க் உல்வரினோட கிளாஸை வச்சு அவரையே குத்திடுறாரு. அப்போ ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 டீஆக்டிவேட் பண்ணதும் திடீர்னு உல்வரின் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. உல்வரினை குத்திட்டு இருந்த ஹல்க் திடீர்னு மறைஞ்சதும் ஹல்க் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஹல்க் பின்னாடி யாரும் வந்திருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. யாரது அப்படின்னு அந்த இடத்துல ஹல்க் திரும்பி பார்க்க அப்போ ஹல்க் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டைட்டன் வந்து நிக்குது. அந்த டைட்டனை பார்த்ததும் நம்ம ஹல்க், யார் நீ இங்க எதுக்காக வந்திருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹல்க் அந்த டைட்டனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அவர் இருந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த டைட்டன் மேல குதிக்க போறாரு. அப்போ அந்த டைட்டன் இருந்த இடம் தெரியாம திடீர்னு மறைஞ்சிடுது. அந்த டைட்டன் மேல குதிக்க போன ஹல்க் அந்த டைட்டன் திடீர்னு மறைஞ்சதும் அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. எங்க போன, திரும்பி வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு நம்ம ஹல்க் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸும் வேற டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸும் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட, வெள்ள எனக்கு காமா ரேடியேஷனால தான் ஹல்க்ன்ற ஒரு பவர் கிடைச்சது, அதுக்கு முன்னாடி நான் சாதாரண ஒரு மனுஷனா தான் இருந்துட்டு இருந்தேன். ஆமா, உங்க உலகம் எப்படிப்பட்டது, உங்க உலகத்தை பத்தி ஏகப்பட்ட கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீனும் ப்ரூஸ் பேனர்னு சொல்ற, அப்புறம் ஏன் உன்னால ஹல்கா மாற முடியல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு, நான் உங்கள ஒருத்தர் இல்ல ஹல்க், நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்னோட உலகத்தை பாதுகாக்கவும் என்னோட நாட்டு வளர்ச்சிக்காகவும் நான் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சேன், அது பேரு ஜி பாம், அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு, அதை வச்சு ஒரு நாட்டையே ஒரே செகண்ட்ல இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடலாம், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஜி பாம கண்டுபிடிச்சு நான் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தேன், அரசாங்கமும் அதை வாங்கி அந்த ஜி பாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து மற்ற உலக நாடுகள்லாம் நடுங்குச்சு, ஆனா நான் மட்டும் அப்ப வெள்ளந்தியா இருந்துட்டேன், அப்போ அரசாங்கத்துக்கு கீழே இருந்த மோசமான அதிகாரிகள்னால நான் உருவாக்கின அந்த ஜி பாமே பல பேர் அழிவுகளை ஏற்படுத்துச்சு, அதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டேன், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, என்னால எப்படி அவங்களை எதிர்த்து போராடுறது அப்படின்னு எனக்கு தெரியல, நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவா மறைஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் உங்களை தேடினேன், நான் உருவாக்கின அந்த ஒரு ஜி பாம் வச்சு அது மாதிரி ஏகப்பட்ட ஜி பாம்ஸை உருவாக்குனாங்க, இது மட்டும் இல்லாம அந்த ஜி பாம்ஸை வச்சு பல நாடுகள் மேல தூக்கி போட்டு வெடிக்கவும் வச்சாங்க, அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம் வெடிச்சதுல அதுல இருந்து வந்த ரேடியேஷன் பொதுமக்களை என்ன மாதிரி பாதிக்கும் அப்படின்றத பத்தினா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அந்த ஜி பாம் வெடிச்சு அதுல இருந்து உயிர் பழச்சவங்களை ராணுவம் அவங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த பாமோட ரேடியேஷனால பாதிக்கப்பட்டதுனால அவங்க மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் சொல்றாரு. மிருகமானா எப்படி, என்ன மாதிரியா அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஆமா, உங்களை மாதிரி தான் அப்படின்னு அந்த ப்ரூஸ் சொல்ல அப்படியே அந்த ஜி பாம் வெடிச்சு அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்களை காட்டுறாங்க. அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஹல்காவும் பல வடிவத்துல மிருகமாவும் மாறி இருக்காங்க. இதை கேட்டது ப்ரூஸ்க்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸை பிடிச்சி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதை யார் பண்ணது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கோவத்தோட கேட்க, இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் பிரசிடென்ட் தான் அப்படின்னு அவர் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ இங்க நடந்த எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் தான் காரணமா அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு.
மிஸ்டர் பிரசிடென்ட் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. மலைகளுக்கு நடுவுல தான் ஒளிஞ்சிருக்கான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து அதிகப்படியான காமா ரேடியேஷன் வெளியாகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் அவனே கண்டுபிடிச்சான் அப்படின்னு பிரசிடென்ட்க்கு கீழே இருக்கிற பிஏ பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிரசிடென்ட் அவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அங்க அனுப்புங்க, இன்னைக்கு எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸும் அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட, இங்க நான் ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் என்ன மிஞ்சின ஒரு சயின்டிஸ்ட் என் கூட இருந்தாரு. அவர் பேரு டோனி ஸ்டார்க். அவர் ஒரு திறமையானவர். அவர் ஏகப்பட்ட ஆயுதங்களை தயாரிச்சு அரசாங்கத்துக்கிட்ட இலவசமா கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை பிடிக்காத ஒரு சில பேர் அவர் கூட இருந்து அவர் பின்னாடி முதுகுல குத்தி அவரை கொன்னுட்டாங்க. இதனால சூப்பர் ஹீரோஸ்குள்ளே புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. டோனி ஸ்டார்க்க நீ தான் கொன்ன, டோனி ஸ்டார்க்க நீ தான் கொன்ன அப்படின்னு சூப்பர் ஹீரோஸ்குள்ளே மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டையை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பார்த்த அரசாங்கம் நான் உருவாக்கின அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம்பை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த சூப்பர் ஹீரோஸ் மேல போட்டு வெடிக்க வச்சாங்க. அதுல ஒரு சூப்பர் ஹீரோஸ் கூட உயிர் பொழைக்கல. எல்லாருமே அங்கேயே அப்படியே செத்து மண்ணோட மண்ணா போயிட்டாங்க அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட, என்ன சொல்றீங்க, அப்ப ஒருத்தர் கூட உயிர் பொழைக்கவே இல்லையா? ஸ்பைடர் மேன், மூன் நைட் இவங்க கூட உயிர் பொழைக்கல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. ஸ்பைடர் மேன், மூன் நைட் அப்படின்னு நீங்க வெறும் வார்த்தையை கேக்குறீங்க. அவங்களோட இறப்ப பத்தி வெறும் வார்த்தைகளால சொல்லிட முடியாது. அதை பத்தி நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ், சரி விடுங்க, முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா ஹல்க யாராலையும் கொல்லவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல அவங்க இருந்த இடத்துக்கு வெளியில பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கேட்க, அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அங்க இருந்து அவரோட சிஸ்டத்துல போய் பாக்குறாரு. ஓ மை காட், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட மொத்த ஆர்மியும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வெளியே தான் இருக்கு அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அவரோட சிஸ்டத்துல பார்த்துட்டு சொல்றாரு. என்னது, நம்ம இருக்கிற இடத்துக்கு வெளியே தான் இருக்காங்களா? நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அவங்க மறைஞ்சிருந்த மலைக்கு கீழே மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸும் ஹல்க் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட, நீ ஒண்ணு கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் அவர்கிட்ட, இதை உன்னால தனியா சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நீ உள்ள இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆட்டத்தை மட்டும் பாரு. உன்னோட சிஸ்டத்தோட என்னோட ரோபோட்ஸ் பார்ட்டை இணைச்சிருக்கேன். அதனால நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும். ஆனா என்னானாலும் இந்த இடத்த விட்டு மட்டும் வெளியே வந்துடாத அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல இருந்து ஆர்மி ஃபோர்ஸ் நோக்கி ஜம்ப் பண்றாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணும்போது மிஷினோட லெவல ஸ்டேஜ் 2க்கு மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றாரு. ஹல்க்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறவன்டா, ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு கத்திட்டு ப்ரூஸ் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே நிக்கிற ஆர்மி ஃபோர்ஸ் மேல குதிக்க போறாரு. அப்போ கீழே நின்னுட்டு இருந்த மொத்த ஆர்மி ஃபோர்ஸும் நம்ம ஹல்க பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க் அந்த இடத்துல கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மொத்த ஆர்மி ஃபோர்ஸும் நம்ம ஹல்க பார்த்து ஷூட் பண்ணதுல அவர் உடம்பெல்லாம் புல்லட்ஸா பாஞ்சதுனால அவர் உடம்பெல்லாம் ஓட்டையா ஆயிடுது. அப்போ உள்ள இருந்த ப்ரூஸ், இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் அவங்களை எதிர்த்து கொஞ்சம் கூட வேலைக்காகாது போல, மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்திர, இப்ப வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்துறாரு. மிஷினை ஸ்டேஜ் 4க்கு மாத்தினதும் அந்த டைமென்ஷன்ல நம்ம ஹல்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிராகன் வருது. அந்த டிராகனை நம்ம ஹல்க் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹல்க் பின்னாடி அவர் தலையில கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு வந்து அடிக்குது. யார் அது அப்படின்னு ஹல்க் அந்த இடத்துல திரும்பி பார்க்க அந்த இடத்துல மொத்த அவெஞ்சர்ஸ் டீம் வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஜாம்பியா உருமான அவெஞ்சர்ஸா இருக்காங்க. அந்த இடத்துல மார்வல் ஜாம்பி அவெஞ்சர்ஸ் விசஸ் ஹல்க் அப்படின்ற ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனரை அங்க வந்து மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது ப்ரூஸ் பேனருக்கு ஒரு பயங்கர கோபத்தை வர ஆரம்பிக்குது. ப்ரூஸ் வெறியாகி அங்க இருந்த மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் உள்ள இருந்து அவரோட சிஸ்டத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து அவரோட போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஹலோ, யார் பேசுறீங்க அப்படின்னு ப்ரூஸ் வந்த காலை அட்டன் பண்ணி கேட்கிறாரு. ஹலோ ப்ரூஸ், நான் தான் பிரசிடென்ட் பேசுறேன். நீ ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. நான் நீ இருக்கிற இடத்துக்கு மேலதான் பிளைன்ல பறந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீ எங்க கிட்ட சரணடையலனா அங்க இருக்க மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் நீ இருக்கிற இடத்துக்குள்ள அனுப்புவேன். அது மட்டும் இல்ல, உன்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் பேரு பீட்டர் பார்க்கறாம்ல, அவன் இப்ப என் கூட இந்த ஃபிளைட்ல தான் இருக்கான். இப்ப நீ மட்டும் சரணடையலனா உன்னோட ஸ்டூடெண்ட் பீட்டர் பார்க்கற ஃபிளைட்ல இருந்து நீ இருக்கிற இடத்துல தள்ளி விடுவேன். முடிஞ்சா உன்னோட ஸ்டூடெண்ட பிடிச்சு உன் ஸ்டூடெண்டோட உயிரை காப்பாத்திக்க. அப்புறம் நீ ஒரு மிருகத்தை வச்சு மிலிட்டரி ஃபோர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கல, அதை இப்பவே உடனடியா நிறுத்திட்டு நீ இப்ப எங்க கிட்ட சரண்டர் ஆகணும். இதெல்லாம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள நடந்து முடிக்கணும். இல்லனா உன்னோட ஸ்டூடெண்ட் 10, 9, 8 ப்ரூஸ் கேக்குத, தயவு செஞ்சு சண்டை போடுறத நிறுத்து ப்ரூஸ். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நீ அவங்களை எதிர்த்து சண்டை போட்டனா அவங்க அவனை கொன்றுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ரூஸ், சண்டை போடுறத நிறுத்து அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல அந்த டைமென்ஷன்ல இருக்க ஹல்க காட்டுறாங்க. ஹல்க் இப்ப மார்வல் ஜாம்பிஸ் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அவெஞ்சர்ஸ்னு கூட பார்க்காம நம்ம ஹல்க் ஒவ்வொருத்தரையும் போட்டு அவரோட 2 கையால பிச்சு வீசிக்கிட்டு இருக்காரு. தாரோட தலையை நசுக்கி வெடிச்ச அந்த இடத்துல தாரை கொலை பண்றாரு. உல்வரினோட உடம்ப 2 தனித்தனியா பிச்சு போட்டு உல்வரினை அந்த இடத்துல கொலை பண்றாரு. மத்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ், ஸ்பைடர் மேன் இவங்க எல்லாரையும் ஹல்க் அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தியும் அவங்க மேல ஏறி நின்று குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே அப்படியே அந்த இடத்துல நசுங்கி செத்து போறாங்க. அப்போ கேப்டன் மார்வலை போட்டு ஹல்க் அவரோட வெறித்தனத்தை பயன்படுத்தி கேப்டன் மார்வலோட உடம்ப போட்டு தனித்தனியா பிச்சு வீச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹல்க் இது மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸை கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல இருக்க ப்ரூஸை கட்டுறாங்க. ப்ரூஸ் இது மாதிரி அந்த டைமென்ஷன்ல மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட, சண்டை போறதை நிறுத்து ப்ரூஸ், என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அவர் நம்ம ப்ரூஸ் கிட்ட சொன்னதும் நம்ம ப்ரூஸ் சண்டை போறதை நிறுத்திட்டு அவர்கிட்ட, என்ன சொல்ற, உன்னோட ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா, யார் அது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் இருந்துட்டு, அவன் பேரு பீட்டர் பார்க்கர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட வந்தான். அன்னையில இருந்து அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இருந்த இடத்துக்கு மேல ஃபிளைட்ல பறந்துட்டு இருந்த பிரசிடென்ட், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு,
போச்சு ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சு வச்சிருந்த பீட்டர் பார்க்கர் ஃபிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் இருந்த இடத்துல மொத்த மிலிட்டரி ஃபோர்ஸையும் உள்ள விட்டு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் முன்னாடி அவங்க ஃபிளைட்ல இருந்து தள்ளிவிட்ட பீட்டர் பார்க்கர் ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர்களுக்கா மாறி நம்ம ப்ரூஸ் பேனர் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ப்ரூஸ் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டு இல்லனா என் கையாலே அடி வாங்கி செத்து போவ அப்படின்னு பிரசிடென்ட் ப்ரூஸ் கிட்ட கேட்டுட்டு ப்ரூஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ப்ரூஸ் பிரசிடென்ட் கிட்ட கேக்குறாரு. இங்க பாரு ப்ரூஸ், நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை இப்படியே இந்த இடத்துல உயிரோட விடுறேன், அப்படி இல்லனா என் கையால அடி வாங்கி இங்கேயே செத்து போவ. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ உருவாக்குன அந்த ஜி பாம்பு வெடிச்சு அதுல இருந்து வந்த ரேடியேஷன் மக்களை அதிக அளவுல பாதிச்சிடுச்சு. அதனால அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்களை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது? இல்ல இதுக்கு ஏதாவது மாத்து மருந்து இருக்கா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ரூஸ், உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு பிரசிடென்ட் ப்ரூஸ் கிட்ட கேக்குறாரு. மாத்து மருந்தா? நீங்க எல்லாம் செத்தாலும் அந்த மிருகமா மாறினவங்களை உங்களால பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. என்னைய கொல்லுங்க, என்ன கொன்னாலும் அந்த வார்த்தையை வாயில இருந்து வராது அப்படின்னு ப்ரூஸ் பிரசிடென்ட் கிட்ட சொன்னதும் ப்ரூஸ் சொன்னதை கேட்டதும் பிரசிடென்ட்க்கு கோவம் வந்து ப்ரூஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வாயை திறந்து பேசு ப்ரூஸ், அதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப நீ வாயை திறந்து பேச போறியா இல்ல என் கையாலே அடி வாங்கி சாக போறியா அப்படின்னு கேட்டு பிரசிடென்ட் ப்ரூஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்பைடர் ஹல்க்கும் நம்ம ப்ரூஸும் ஒரு பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஹல்க் மார்வல் ஜாம்பிஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க சமயத்துல அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர்களுக்கு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த ப்ரூஸ் முன்னாடி பெட்டி திடீர்னு வந்துடுறா. பெட்டியை பார்த்ததும் ப்ரூஸ், பெட்டி நீ இங்க எப்படி வந்து அப்படின்னு சாக்காயிடுறாரு. அதுக்கு பெட்டி அவர்கிட்ட, ப்ரூஸ் நீங்க அந்த ஸ்பைடர்களுக்கு கொல்ல போறீங்களா? அவன் என்னதான் இவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அவன் ஒரு சின்ன குழந்தை, நீங்க எதுக்காக அவனை கொல்லணும் அப்படின்னு பெட்டி ப்ரூஸ் கிட்ட கேக்குறா. அவன் இப்ப நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கான், இப்ப போய் நான் அவனுக்கு இறக்க காட்டணும்னா அவன் கண்டிப்பா நம்மளை கொன்றுவான் அப்படின்னு ப்ரூஸ் பெட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்பைடர்களுக்கு அம்மான பீட்டர் பார்க்கர் ப்ரூஸ் பேனரை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு திருப்பி தாக்குறதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 5க்கு மிஷனை ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 5க்கு மிஷனை ஆக்டிவேட் பண்ணதும் அந்த டைமென்ஷன்ல மார்வல் ஜாம்பிஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த ஹல்க் முன்னாடி மார்வல்ல உள்ள எல்லா கடவுளும் நம்ம ஹல்க் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஜ் 5ன்றது காட் ஸ்டேஜ். அப்போ அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர்களுக்கு போட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பிரசிடென்ட் பிடிச்சு வச்சிருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அந்த ப்ரூஸ் பேனர் இருந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ரூஸ் சொல்ற எதுவுமே பிரசிடென்ட் காதுல வாங்கிக்காம அங்க இருக்க ஒரு கமாண்டர் ஆபீசர் கூட பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி மொத்த ஃபோர்ஸையும் அந்த இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரசிடென்ட் அங்க இருக்க ஒரு கமாண்டர் ஆபீசர்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஸ்பைடர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பீட்டர் பார்க்கர் அவரோட பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. பீட்டர் அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குறாரு. அப்போ ஆர்மியோட ஏர்ஃபோர்ஸஸ் இந்த ஜெட் எல்லாம் அங்க இருக்க இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஜெட் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க கிட்ட வந்ததும் அந்த ஜெட்ல இருந்து நியூக்ளியர் வெப்பன் மாதிரி ஏகப்பட்ட பாம்லாம் அவங்க இருக்க இடத்துல வந்து விழுக ஆரம்பிக்குது. அந்த பாம்லாம் அந்த இடத்துல வந்து விழுந்து அங்க விழுந்ததுல ஒரு சில பாம்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்சதுல ப்ரூஸ் இருந்த ஒரு இடத்தோட ஒரு பாதி வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. ப்ரூஸ் அப்படி நிலத்தடு மாதிரி கீழே விழுக பெட்டியை பார்த்து பெட்டி என்ன காப்பாத்து அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பெட்டி எதுவுமே பண்ணாம அமைதியா நின்றுட்டு இருக்கா. பெட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன காப்பாத்து, நான் சாக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் வெடிச்சு சிதறின அந்த ஒரு பாதி இடத்துல இருந்து கீழே விழுக போற நிலைமையில ப்ரூஸ் பெட்டியை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அதுக்கு பெட்டி ப்ரூஸ் கிட்ட, நான் ஒண்ணு உண்மையான பெட்டி கிடையாது அப்படின்னு ப்ரூஸை பார்த்து கத்திட்டு அந்த மிஷினோட லெவல்ல ஸ்டேஜ் 5ல இருந்து ஸ்டேஜ் 6க்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. மார்வலோட கடவுள்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஹல்க் முன்னாடி கொடூரமான ராட்சச டீமன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர்களுக்கும் ப்ரூஸ் பேனரும் இருந்த இடத்துல ஏகப்பட்ட நியூக்ளியர் மாதிரி உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். அந்த இடத்துல விழுந்து வெடிச்ச பாம்ஸ் தவிர அந்த இடத்துல விழுந்து வெடிக்காத பாம்ஸ் எல்லாத்துலயும் ஒரு டோர்ஸ் மாதிரி ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து அந்த ஜி பாம் வெடிச்சு அதுல இருந்து வெளியான ரேடியேஷனால அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் அதுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகமா மாறின எல்லாரும் நம்ம ப்ரூஸ் பேனர் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க சமயத்துல பெட்டியும் ப்ரூஸையும் காட்டுறாங்க. பெட்டி இது மாதிரி ப்ரூஸை பார்த்து, நீ ரொம்ப வீக்கா இருக்க ப்ரூஸ், உன்னால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பெட்டி ப்ரூஸை பார்த்து சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் இருந்துட்டு, நீ பெட்டி கிடையாது, நீ பெட்டி கிடையாது, இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், என்னோட கவனத்தை திசை திருப்பதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஸ் அந்த இடம் உடஞ்சு அதுல இருந்து கீழே விழுக போற சமயத்துல தொங்கிக்கிட்டு அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பெட்டியோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாற ஆரம்பிக்குது. அப்போ பெட்டி ப்ரூஸ் கிட்ட போய் அவர் கையை பிடிச்சு அவரை காப்பாத்த போற மாதிரி போயிட்டு அவரை பிடிச்ச அந்த இடத்துல இருந்து கீழே தூக்கி வீசிடுறா. அப்போ ஹல்க் இருக்கிற டைமென்ஷன்ல ஹல்க் முன்னாடி வந்த டீமன்ஸ் எல்லாம் ஹல்க் அந்த இடத்துல வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமென்ஷன்ல இருந்த பெட்டி ப்ரூஸோட சேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லா மிஷினையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. அதாவது மிஷினோட லெவல்ல ஸ்டேஜ் 6ல இருந்து ஃபுல் லெவல் ஸ்டேஜ் 9க்கு மாத்தி விட்டுறா. இதனால ஹல்க் ஓவர் பவர் ஆகி வெறியோட உச்சத்துக்கு போய் அந்த இடத்துல ஹீட் விஷனை விட்டுறாரு. நம்ம ஹல்க் அவர் முன்னாடி வந்த டீமன்ஸ் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல பெட்டி ஸ்டேஜோட லெவல்ல ஃபுல் ஸ்டேஜ்க்கு ஆக்டிவேட் பண்ணதும் அந்த டைமென்ஷன்ல இருந்த நம்ம ஹல்க் வெறியோட உச்சத்துக்கே போய் அவர் கண்ணுல இருந்து ஹீட் விஷனை விட்டு அவர் எதுக்கு வந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாத்தையும் அவர் கண்ணுல இருந்து ஹீட் விஷனை விட்டு அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல நம்ம ஹல்க் முன்னாடி எல்லா மல்டிவர்ஸ்ல உள்ள கடவுள்களும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. கேலக்டஸ், தானோஸ், பிளாக் போல்ட் அப்படின்னு எல்லா மல்டிவர்ஸ்ல உள்ள கடவுள்களும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க சமயத்துல அப்போ பிளாக் போல்ட் அவர் வாயை திறந்து பேச போறாரு. நம்ம ஹல்க் அவரோட வாயை பொத்தி அப்படியே அவரோட
தலையை பிடிச்சி அமைக்கிறாரு. பிளாக் போல்ட் அப்படியே அந்த இடத்துல தலை படிச்சு இறந்துறாரு. அப்படியே நம்ம ஹல்க் அவர் இருந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி கேலக்டஸ் அடிக்க போறாரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல ப்ரூஸ் பேனரை போட்டு அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகங்கள்லாம் நம்ம ப்ரூஸ் பேனரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரூஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெறியோட உச்சத்துக்கே போய் ஒரு வெறி பிடிச்ச டீமனா மாற ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் இது மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்டு இருக்கத பெட்டி அவளோட இடத்துல இருந்து ப்ரூஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ப்ரூஸ் இது மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா மாறினதும் அவர் உடம்பே டோட்டலா மாற ஆரம்பிக்குது. அவர் உடம்பெல்லாம் ராட்சச முள்ளு மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்ப அவரை பிடிச்சிட்டு இருந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகத்தோட கையை ப்ரூஸ் பேனர் உடம்புல இருந்து வந்த ராட்சச முள்ளு அவரை பிடிச்சிட்டு இருந்த அந்த மிருகத்தோட கையை குத்தி உடைக்குது. அப்ப நம்ம ப்ரூஸ் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஒரு முழு ராட்சச டீமனை உருமாறுறாரு. அவரை பார்த்து பெட்டி சிரிச்சுக்கிட்டே இப்பதான் ஹல்க் பார்க்க ஹல்க் மாதிரி இருக்காரு அப்படின்னு பெட்டி சிரிச்சுக்கிட்டே ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப கொடூரமான ராட்சச மிருகமா மாறின ப்ரூஸ் அங்க இருந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மத்த மிருகங்களை அவரோட கையால பிடிச்ச அந்த மிருகங்களோட ஆன்மாவை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த மிருகங்களோட ஆன்மாவை இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல உள்ள ஹல்க் தானோஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ தானோஸ் இருந்துட்டு ஹல்க் டெஃபீட் பண்ணி ஹல்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹல்க் ப்ரூஸ் பேனர் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு ஹல்க் இருந்துட்டு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெட்டி காப்பாத்த போற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல இருந்து தள்ளிவிட்ட ப்ரூஸ் பேனர் ரெண்டு டைமென்ஷனுக்கு நடுவுல பறந்துட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. ஹல்க் என்ன காப்பாத்து ப்ளீஸ், நீ எவ்வளவு வலிமையானவன் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஹல்க் ப்ளீஸ் என்ன காப்பாத்து நான் சாக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் சாக போற பயத்துல தனக்கு தானே பேசிட்டு ரெண்டு டைமென்ஷனுக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்காரு. அப்போ பிரசிடென்ட் பிடிச்சு வச்சிருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அப்போ பிரசிடென்ட் ப்ரூஸ் பேனரோட கைவிலங்க அவுத்து விட்டு பிரசிடென்ட் ப்ரூஸ் பேனரை கன் பாயிண்ட்ல வச்சு ப்ரூஸ் பேனர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ப்ரூஸ் உன்கிட்ட கடைசியா கேட்கிறேன், அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பிரசிடென்ட் கன் பாயிண்ட்ல ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல கோவமான பிரசிடென்ட் அவரோட வாக்கி டாக்கியால மிலிட்டரியை கான்டாக்ட் பண்ணி அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம ப்ரூஸோட ஸ்டூடெண்ட் பீட்டர் பார்க்கரும் ஹல்க் இருக்கிற இடத்துலயே அந்த ஜி பாம போட்டு வெடிக்க வைங்க அப்படின்னு பிரசிடென்ட் மிலிட்டரிக்கு ஆர்டர் போடுறாரு. அப்போ அங்க இருந்து ப்ரூஸ் பேனர் பிரசிடென்ட் பேசுறதை கேட்டதும் அவர் இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்து பிரசிடென்ட் பேச விடாம அவர் மேல மோதி அவரை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் பெட்டி இருந்துட்டு ராட்சச கொடூர மிருகமா மாறி அங்க இருக்க மத்த மிருகங்களை கொல்றத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு டைமென்ஷனுக்கும் நடுவுல பறந்துட்டு இருந்த ப்ரூஸ் எப்படியோ பெட்டி இருக்கிற டைமென்ஷனுக்கு வந்து பெட்டி இருக்கிற இடத்தை பிடிச்சி எப்படியோ தவழ்ந்து மேல வந்துடுறாரு. ப்ரூஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு பெட்டி இருக்கிற இடத்துக்கு வந்ததும் அந்த இடத்துல இருந்த ஒரு கண்ணாடி பாக்ஸை கையால குத்தி உடைக்கிறாரு. அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருந்த அந்த இடத்தோட மொத்த பவர் சோர்ஸையும் ப்ரூஸ் அவரோட கையால பிடிச்சி அந்த லிவரை இழுத்து அந்த இடத்துல இருந்த மொத்த பவர் சோர்ஸையும் சடன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பெட்டி ப்ரூஸை பார்த்து இல்ல இப்படி நடக்க கூடாது, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் கிட்ட நெருங்கி வர ஆரம்பிக்கிறா. அவ ப்ரூஸ் கிட்ட நெருங்கி வர அவ முகத்துல இருந்த தோல்லாம் உறிஞ்சி அவளும் கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாற ஆரம்பிக்கிறா. அப்போ இவங்க இருந்த இடத்துக்கு வெளியே நம்ம ஹல்க் ரத்த வெள்ளத்தோட வந்து நிக்கிறாரு. ஹல்க் அப்படியே அந்த இடத்த ஒட்டச்சுக்கிட்டு ப்ரூஸ் பேனர் இருந்த இடத்துக்குள்ள வர்றாரு. அங்க பெட்டி ஒரு கொடூரமான டீமனா மாறி இருக்கதை பார்த்ததும் அந்த இடத்துல பெட்டிக்கும் ஹல்க்குக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனர் பிரசிடென்ட் கீழே தள்ளி விட்டதும் ப்ரூஸ் அவர்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்கி அப்படியே அந்த இடத்துல ப்ரூஸ் பிரசிடென்ட் ஷூட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரி ஹல்க் இருந்த இடத்துல ஜி பாம்பை போட்டு வெடிக்க வச்சிடறாங்க. அந்த இடத்துல ஜி பாம்பை போட்டு வெடிக்க வச்சதுல அந்த இடத்துல ஹல்கையும் ப்ரூஸையும் தவிர அங்க இருந்த எல்லாரும் அந்த பாம்பு வெடிச்சதுல அழிஞ்சு போயிடுறாங்க. அந்த பாம்பு ஏன் நம்ம ஹல்கையும் ப்ரூஸையும் ஒண்ணு பண்ணல அப்படின்னா ரெண்டு பேர் உடம்புலையும் காமா ரேடியேஷன் இருக்கு, அதனாலதான் பாம்பு அடிச்சுமே ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே ஆகல. இப்போ ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்ததும் அந்த இடத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிடுறாரு. ப்ரூஸ் இது மாதிரி அந்த இடத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணதும் ஹல்க் இருந்த அந்த இடத்துக்குள்ள வச்சு ஹல்க் லாக் பண்ணிடுறாங்க. ஹல்க் அந்த இடத்துக்குள்ள வச்சு லாக் பண்ணது ப்ரூஸ் பேனர் ஹல்க் லாக் பண்ண அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து பழைய மாதிரி ரோபோட்ஸ் ஆபரேட் பண்ற மாதிரி இடத்துல உட்கார்றாரு. அப்போ நம்ம ஹல்க் மேல பழைய மாதிரியே வானத்துல இருந்து ரோபோட்ஸோட ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹல்க் மேல ஃபிட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹல்க் அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி ஜம்ப் பண்றாரு. அப்போ ஹல்க் நோக்கி தாரோட சுத்தியல் வந்துட்டு இருக்கு. என்னோட மனசுக்குள்ள ஒரு கோபம், அடங்காத வெறி, இதெல்லாம் என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி எனக்கு வந்துச்சு? நான் தான் ப்ரூஸ் பேனர், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ப்ரூஸ் அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க ஒரு மிகப்பெரிய ஹல்க் பஸ்டர் சூட் வந்து தாக்கிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படின்றத தார் அந்த பிளானட்டோட ஸ்பேஸ்ல இருந்துட்டு அந்த பிளானட்ல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹல்க் எதிர்த்த ஹல்க் பஸ்டர் சூட் அதோட மொத்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹல்க தாக்க ஆரம்பிக்குது. அந்த மொத்த பவரை நம்ம ஹல்க் கையில எந்த ஒரு தடுப்புமே இல்லாம நம்ம ஹல்க் ஒத்தால ஹல்க் பஸ்டரோட மொத்த பவரை எதிர்த்து நிக்கிறாரு. அந்த பவரை தாங்க முடியாம ஹல்கோட உடம்புல இந்த தோல்னா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு அவர் உடம்புல இருந்து உரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிளானட்டோட வெளியே இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த தார் அவரோட சக்தியை பயன்படுத்தி கண்ண மூடி அந்த பிளானட்ல என்னதான் நடக்குது அப்படின்னு தாரு கண்ண மூடி அவரோட சக்தியை பயன்படுத்தி அந்த பிளானட்டை உற்று நோக்குறாரு. அந்த பிளானட்ல ஹல்க் ஒரு மிகப்பெரிய சக்தி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கதை பார்த்த தார் ஒத்தால இவ்வளவு பெரிய சக்தி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஹல்க பார்த்த தார் சாக்காயிடுறாரு. அப்போ ஹல்கை எதிர்த்து தாக்கிட்டு இருந்த ஹல்க் பஸ்டர் சூட்டுக்குள்ள யார் இருந்ததுன்னா டோனி ஸ்டார்க் தான் இருந்தாரு. டோனி ஸ்டார்க் இது மாதிரி அவரோட ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்த மொத்த பவரை யூஸ் பண்ணி ஹல்கை தாக்கிட்டு இருக்க சமயத்துல ஹல்குள்ள ஒளிஞ்சிருந்த கடைசி டீமன் அவர் உடம்பை விட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. ஹல்குள்ள ஒளிஞ்சிருந்த கடைசி டீமன் அவர் உடம்பை விட்டு வெளியே வந்து டோனி ஸ்டார்க்கோட ஹல்க் பஸ்டர் சூட்டை அடிச்சுட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. அப்படியே டோனி ஸ்டார்க் ஹல்க் பஸ்டர் சூட்டோட கீழே விழுந்து ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்த எல்லா பார்ட்ஸும் நொறுங்க ஆரம்பிக்குது. அப்படியே உள்ள இருந்த டோனி ஸ்டார்க்கோட முகத்துல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அப்ப டோனி ஸ்டார்க் ஹல்க பார்த்து ஹல்குள்ள இருந்த கடைசி டீமன் அவரை விட்டு வெளியே வரதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு டோனி ஹல்க பார்த்து சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல தார் ஒரு பங்கமான என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு வந்த தார் டோனி ஸ்டார்க்கை பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு டோனி ஸ்டார்க் இருந்துட்டு தார் கிட்ட நான் தான் அயன் மேன்
அயன்மேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ நீங்க தான் அயன்மேனா? நீங்க தானே அந்த அவெஞ்சர்ஸ், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெளிவா சொல்றீங்களா அப்படின்னு தார் டோனி ஸ்டார்க் கிட்ட கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்த அந்த இடத்தை நொறுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஹல்க் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. ஹல்க் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து டோனி ஸ்டார்க்க பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு நம்ம டோனி ஸ்டார்க் அவரோட ஹல்க் பஸ்டர் சூட்டை வச்சு ஹல்க்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்க ஹல்க் பறந்து போய் கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த ஹல்க் எழுந்திருச்சு டோனி ஸ்டார்க் இருந்த ஹல்க் பஸ்டர் சூட்டை பார்த்து பயங்கர கோவத்தோட ஹல்கை யாராலையும் அழிக்க முடியாதுடா அப்படின்னு ஹல்க் பயங்கர கோவத்தோட ஹல்க் பஸ்டர் சூட்டை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு டோனி ஸ்டார்க் இருந்துட்டு ஓ அப்படியே யாராலையும் ஹல்க் அழிக்க முடியாதா, வா ரவுண்ட் 2ல மோதி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் ஹல்க் பஸ்டர் சூட்ல உள்ள பவரை பயன்படுத்தி ஹல்க தாக்குறதுக்காக முன்னாடி வராரு. அப்போ ஹல்க் டோனி ஸ்டார்க் அடிக்கிறதுக்காக ஹல்க் பஸ்டர் சூட்டை பார்த்து ஜம்ப் பண்றாரு. அப்போ இடையில தார் தன்னோட சுத்தியில வச்சு ஹல்க நோக்கி வீசிடுறாரு. ஹல்க நோக்கி வந்த தாரோட சுத்தியில ஹல்க் பிடிக்க போறாரு. அப்போ அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹல்க் மேல வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய வேவ் மாதிரி வந்து நம்ம ஹல்க் அடிச்சு ஹல்க தரக்கில அனுப்பிடுது. ஹல்க் அந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு முழிச்சு பாக்குறாரு. ஹல்கோட நெஞ்சில சுத்தியல் இருக்கு. அந்த சுத்தியல புடிச்சிட்டு நம்ம ஹல்க் முன்னாடி ஓடி நின்றுட்டு இருக்காரு. காம் டவுன் ப்ரூஸ் பேனர், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு ஓடினு ஹல்க பார்த்து சொல்றாரு. இதை கேட்டது நம்ம ஹல்க்கு ஒரு பயங்கர கோவம் வந்துடுது. ப்ரூஸ் பேனரா எங்க இருக்காமே ப்ரூஸ் பேனர் அப்படின்னு ஹல்க் ஒரு வெறித்தனத்தோட கோவத்தோட உச்சத்துக்கு போயிடுறாரு. ஹல்க் இது மாதிரி ஒரு வெறியான கோவத்துக்கு ஆளானதும் அவர் கண்ணுல இருந்து ஹீட் விசனை விட்டு ஓடின தாக்கிடுறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த ஓடின் திடீர்னு மறைஞ்சிடுறாரு. அப்போ வானத்துல இருந்து தார் புயல் வேகத்துல ஹல்க் நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ஹல்க் வெறியும் கோவமும் அட்டங்காம அவரோட தொண்டை கிளியிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வானத்துல இருந்து ஹல்க நோக்கி வந்துட்டு இருந்த தார் அவர் கிட்ட வந்ததும் தார் அவரோட மொத்த தண்டர் பவரை பயன்படுத்தி ஹல்கோட நெஞ்சில இருந்த சுத்தியில தார் பிடிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல ஹல்க் மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஹல்க் மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோட் ஆனதும் பக்கத்துல நின்றுட்டு இருந்த அயன்மேனோட ஹல்க் பஸ்டர் சூட்லாம் நொறுங்கி கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்தை சுத்தி உள்ள மரம், செடி, கொடி அப்படின்னு எல்லாமே ஒரே செகண்ட்ல மொத்தமா அழிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோடனால அந்த பிளானட்டே ஒரு செகண்ட்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வுக்கு உள்ளாயிருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஹல்க் பஸ்டர் சூட்டுக்குள்ள இருந்த அயன்மேன் உடஞ்சு நொறுங்கி போன அவரோட ஹல்க் பஸ்டர் சூட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து அயன்மேன் அந்த இடத்தை சுத்தி பாக்குறாரு. ஓ மை காட், இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அயன்மேன் அந்த இடத்தை சுத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோட் ஆனதுல ஒரு புல்லு பூண்டு கூட மிச்சம் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. அப்போ அயன்மேன் இருந்துட்டு அங்க யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல தேடி பாக்குறாரு. அயன்மேன் அங்க இருந்த ஒவ்வொரு இடமா போய் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அயன்மேன் அங்க இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாரு. அயன்மேன் அந்த இடத்துல பார்த்து ஷாக் ஆனது ஹல்கோட வெறித்தனமான கோபமும் தாரோட தண்டர் பவர் ஒன்னா சேர்ந்து ஃபியூஷன் ஆகி நம்ம அயன்மேன் முன்னாடி கொலவெறித்தனமான ஹல்கும் தாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம அயன்மேன் முன்னாடி நின்றுட்டு டார்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்றாரு. எதுவும் மிச்சப்படல, இங்க இருக்க எதுவுமே மிச்சப்படல, இங்க இருக்க எல்லாமே அழிஞ்சிருச்சு, இங்க இருக்க எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு, தாரோட கோவத்தை தவிர இங்க இருக்க எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹல்கோட உருவத்துக்கு மாறி இருக்க தார் ஒரு கொலவெறித்தனத்தோட அங்க உடஞ்சு கிடக்கிற ஹல்க் பஸ்டர் சூட்டை போட்டு குத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து தாரா பார்த்துட்டு இருந்த டோனி ஸ்டார் பார்த்ததும் தார் அதே கொலவெறித்தனத்தோட டோனி ஸ்டாருக்கு அடிக்கிறதுக்காக அங்க இருந்து டோனி ஸ்டாருக்கு நோக்கி பறந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப டோனி ஸ்டாருக்கு இருந்துட்டு தாரை பார்த்து தார் நான் தான் அயன்மேன், நான் யாருன்னு தெரியலையா, என்னை ஏன் தாக்குறதுக்காக வர அப்படின்னு டோனி ஸ்டாருக்கு இருந்துட்டு அவரை தாக்க வந்த தாரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. தார் டோனி ஸ்டார்க் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம தார் டோனி ஸ்டார்க்க தாக்குறதுக்காக அவர் நோக்கி வந்துகிட்டே இருக்காரு. அப்போ தார் இருந்துட்டு டோனி ஸ்டார்க்க தாக்குறதுக்காக அவர் கிட்ட வந்ததும் எங்க இருந்தோ அந்த ஹல்க் தாரோட மூஞ்சில பஞ்ச கொடுக்குறாரு. ஹல்க் அடிச்ச அடியில ரெண்டு பேரும் பறந்து போய் அங்க இருந்த ஒரு இடத்த உடச்சிட்டு விழுகுறாங்க. அப்போ அங்க வந்து ஹல்க் டோனி ஸ்டார்க்க பார்த்து இங்க இருக்காத, இங்க இருந்தா உனக்கு ஆபத்து, இங்க இருந்து ஓடு அப்படின்னு அங்க வந்து ஹல்க் டோனி ஸ்டார்க்க பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் அடிச்ச அடியில கீழே விழுந்த தார் எழுந்திருச்சு நம்ம ஹல்க்கு மறுபடியும் ஹல்க் கொடுத்ததை விட ஒரு பலமான பஞ்ச திருப்பி கொடுக்குறாரு. தார் அந்த இடத்துல ஹல்க் அடிச்ச அடியில ஒரு நியூக்ளியர் பாம் அந்த இடத்துல வெடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோட் ஆகி அங்க இருந்த டோனி ஸ்டார்க்கு பறந்து போய் விழுகிறாரு. அப்படியே தார் அந்த இடத்துல ஹல்க போட்டு மரண அடி அடிக்கிறாரு. அப்படியே தார் அவருக்கு கிடைச்ச ஹல்க் பவரையும் அவர்கிட்ட இருக்கிற தண்டர் பவரையும் சேர்த்து ஹல்க்கு ஒரு வெறித்தனமான பஞ்ச கொடுக்குறாரு. தார் அடிச்ச அடியில ஹல்க் அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பஞ்ச தார் ஹல்க்கு கொடுத்திருக்காரு. தார் இது மாதிரி கொலை வெறித்தனத்தோட ஹல்க போட்டு அடிச்சிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனர் ஓடினால ப்ரூஸ் பேனர் இந்த டைமென்ஷனுக்குள்ள உள்ள இழுக்கப்படுறாரு. அந்த டைமென்ஷனுக்குள்ள வந்து இந்த ப்ரூஸ் ஓடின் கிட்ட இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஓடின் ப்ரூஸ் கிட்ட நீ அரக்கனை உருவாக்க நினைச்ச ஹல்க் இப்போ ஒரு முழு அரக்கனை மாறிட்டான், அதான் நீ உன் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓடின் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. இல்ல இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான ஹல்க நான் என்னைக்கும் எதிர்பார்த்தது இல்ல, இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு ப்ரூஸ் ஓடின் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஓடின் அவரோட கையை ப்ரூஸ் கிட்ட நீட்டி இதை நீ எங்க ஆரம்பிச்சியோ அங்கதான் முடிக்க முடியும், என் கூட வா அப்படின்னு ஓடின் ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு அவரோட கையை ப்ரூஸை பார்த்து நீட்டுறாரு. ப்ரூஸ் அப்படியே ஓடினோட கையை பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாரி இருந்துட்டு அவருக்கு கிடைச்ச ஹல்கோட வெறித்தனத்தை வச்சு ஹல்க போட்டு வெறித்தனமா தாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் தாரோட தாக்குதலை தடுக்க முயற்சி பண்றாரு. சண்டை ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. இருக்க சண்டை ரெண்டு பேருக்கும் தீவிரம்
ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அங்க இருந்து அயன்மேன் அவரோட சூட்டு மூலமா உதவிக்கு யாராவது கூப்பிட முயற்சி பண்றாரு. ஹலோ அவெஞ்சர்ஸ், யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா ரிப்ளை பண்றீங்களா? நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அயன்மேன் சொல்ல ஒருத்தர் கூட அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ ஒரு காக்கா அயன்மேன் முன்னாடி வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அப்போ அயன்மேன் அவர்கிட்ட காக்கா வந்து பேசுறதை கேட்டதும் சாக்காயிடுறாரு. அப்படியே அயன்மேன் அந்த காக்கா கிட்ட நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், இங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு அவெஞ்சர் உதவிக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அயன்மேன் அந்த காக்கா கிட்ட சொல்றாரு. அப்படியே அந்த காக்கா அயன்மேன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுது. அந்த காக்கா அந்த இடத்துல இருந்து பறந்து போன ஒரு சில நொடிகள்லயே அங்க இருந்து அயன்மேன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த இடத்துல இருந்து மறைஞ்ச அயன்மேன் ஆஸ்காரோட ரெயின்போ வேக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துல வாண்டா இருந்துட்டு அயன்மேனை பார்த்து அந்த காக்கா வந்து அங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னுச்சு அப்படின்னு வாண்டா அயன்மேன் கிட்ட சொல்ல, அதுக்கு அயன்மேன் ஒரு காக்காவால எப்படி பேச முடியுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு வாண்டா, நீங்க நினைக்கிற மாதிரி அது உங்க உலகத்தை சேர்ந்த காக்கா இல்ல, அது ஆஸ்கார்டை சேர்ந்த காக்கா, அதால பேச முடியும். அங்க நடக்கிற தாருக்கும் ஹல்குக்குமான சண்டையில நம்மளால ஹல்கை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல, ஆனா தாரை தடுத்து நிறுத்த முடியும். என் கையில இருக்கிறது ஆஸ்காரோட வால். இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிறது ஆஸ்காரோட ரெயின்போவே. இந்த ஆஸ்கார்ல இருக்க ரெயின்போவேல தான் இந்த ஆஸ்கார்ல இருக்க மக்கள் எல்லாரும் வேற வேற டைமென்ஷனுக்கு பயணிக்கிறாங்க. நம்ம கையில இருக்க ஆஸ்காரோட வாளை வச்சு இந்த ரெயின்போவேவை அடைச்சிட்டோம்னா தார் அவரோட மொத்த சக்தியை இழந்து எந்த டைமென்ஷன்ல இருக்காரோ அந்த டைமென்ஷன்ல இருந்து ஆஸ்கார்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு வாண்டா அயன்மேன் கிட்ட சொல்லிட்டு கையில வச்சிருந்த வாளை வச்சு அந்த ரெயின்போவே மேல அந்த வாளை இறக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாரை இருந்துட்டு வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்புல இருந்த தண்டர் பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஆஸ்கார்டுக்கு போற ரெயின்போவே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு அயன்மேனும் வாண்டாவும் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கிட்ட உடஞ்சிட்டு வர ஆரம்பிக்குது. அந்த ரெயின்போவே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு அவங்க கிட்ட வந்ததும் அங்க இருந்து அயன்மேன் வாண்டாவை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அப்போ ஹல்கோட பவர் கிடைச்சிருக்க தார் இருந்துட்டு பயங்கரமா அந்த இடத்துல இருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாரோட சுத்தியில அவரை நோக்கி வர ஆரம்பிக்குது. சுத்தியில பார்த்ததும் சுத்தியில பிடிக்கிறதுக்காக தார் அவரோட கையை நீட்டுறாரு. புயல் வேகத்துல வந்த சுத்தியில பிடிக்கிறதுக்காக தார் அவரோட கையை நீட்டுறாரு. கையை நீட்டின தாரோட கையை உடைச்சிட்டு அந்த சுத்தியல் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹல்க் அந்த இடத்துல புயல் வேகத்துல வந்த தாரோட சுத்தியில பிடிச்சு தடுத்து நிறுத்துறாரு. சுத்தியில தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம சுத்தியில அவரோட கையால் அப்படியே தூக்குறாரு. தாரோட சுத்தியில தூக்குனதும் நம்ம ஹல்குக்கு தாரோட தண்டர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதை பார்த்து அங்க இருந்த தார் நம்ம ஹல்கை தாக்குறதுக்காக முன்னாடி வராரு. தாரோட தண்டர் பவர் கிடைச்ச ஹல்குக்கும் ஹல்கோட பவர் கிடைச்ச தாருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப தார் அவரோட கையை வச்சு ஹல்கை குத்த போறாரு. ஹல்க் அவரோட கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு அவரை குத்த வந்த தாரோட கையில சுத்தியில வச்சு அடிக்கிறாரு. அடிச்ச அடியில அந்த பிளானட்டே ஒரு மிகப்பெரிய வெடிப்புக்கு உள்ளாகுது. இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, இந்த நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் உயிரோட இருக்கணுமா இல்லையா, இதுக்கு என்னதான் பதில் அப்படின்னு வாட்சர் அந்த பிளானட்ல நடக்கிற தாருக்கும் ஹல்குக்குமான சண்டையை ஸ்பேஸ்ல இருந்து பார்த்துட்டு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. அப்போ நம்ம ஹல்குக்கும் தாருக்குமான சண்டை கொஞ்சம் கூட குறையாம ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் அவங்களோட முழு வெறித்தனத்தை பயன்படுத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் இங்க நடக்கிற சண்டையை பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஆஸ்கார்டை சேர்ந்த பெட்டா ரேபிள்னு சொல்லப்படுற தார் கிராப் அங்க வந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி ஹல்குக்கும் தாருக்கும் நடக்கிற பயங்கரமான சண்டைக்கு நடுவுல மத்த சூப்பர் ஹீரோஸ் யாரையும் உள்ள போக விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ அங்க நடக்கிற சண்டையை பார்த்ததும் வாண்டா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. ஹல்கு கையில தாரோட சுத்தியல் இருக்கு, தாரு கிட்ட ஹல்கோட பவர் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் உயிரை கொடுத்து மாத்தி மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வாண்டாங்க நடக்கிற சண்டையை பார்த்து அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. அப்போ தார் கிராப்ஸ் இருந்துட்டு அவங்க கிட்ட, இல்ல இது உண்மையான தார் இல்ல, அவர் உண்மையான தாரா இருந்தா ஹல்கால அவர் எதிர்த்து நிக்க கூட முடியாது. தார் கிட்ட பணிவும் கருணையும் ரொம்பவே அதிகம். ஆனா இப்ப ஹல்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தார் கிட்ட இல்ல. தாரை எதிர்த்து ஹல்க் அவர் முன்னாடி வந்து நின்று இருந்தாருன்னா ஹல்கோட இதயத்தை பிச்சு தார் அவர் கையில கொடுத்திருப்பாரு. ஆனா ஹல்க் இப்ப எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது தார் இல்ல, ஹல்க் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு கண்ணாடி கிட்ட. கண்ணாடியை பார்த்து ஹல்க் அவரை எதிர்த்தே அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. தீராத வெறி, பல வருஷ கோபம், இதுதான் ஹல்குக்குள்ள இருக்கு. இதைதான் ஹல்க்கும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தார் கிராப்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹல்குக்கும் தாருக்குமான சண்டையில தார் இருந்துட்டு ஹல்கோட ஒரு பாதி கையை உடச்சு அவர் உடம்புல இருந்து தனியா பிச்சு எடுத்துறாரு. நம்ம ஹல்க் வழியில கத்த ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனரை நீ எந்த இடத்துல ஆரம்பிச்சியோ அந்த இடத்துல போய் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பேனரை கூட்டிட்டு போன ஓடினை ப்ரூஸ் காட்டுறாங்க. ஓடின் ப்ரூஸ் எங்க கூட்டிட்டு போயிருந்தாரு அப்படின்னா நம்ம ப்ரூஸ் எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாரோ அதே இடத்துக்கு தான் ப்ரூஸ் ஓடின் கூட்டிட்டு போயிருப்பாரு. நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் எந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே இடத்துல தான் ப்ரூஸும் ஓடினும் இப்ப இருக்காங்க. ஹல்கோட கையை தார் உடைச்சதும் இந்த பக்கம் ஹல்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ப்ரூஸும் வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹல்கும் தாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துல இருந்து மரம் ஒண்ணு வெளியே வந்து தாரை இறுக்கி பிடிச்சிடுது. அப்ப தார் இருந்துட்டு அவர் பிடிச்ச மரத்தை கையால குத்தி உடைச்சதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ அந்த மரம் தாரை இறுக்கி பிடிச்சு தார் கொஞ்சம் கூட அசையாத மாதிரி அந்த மரம் அவரை இறுக்கி பிடிச்சிடுது. அப்போ ஹல்க் அவர் கையில வச்சிருந்த சுத்தியில தார் கிட்ட நீட்டி, தார் ஓடினோட மகன், நீ மக்களுக்கான அரசன், இடிகளின் அரசன் அப்படின்னு ஹல்க் அவர் கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு தார் கிட்ட நீட்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்கார்டோட ஞாபகம் வருது. ஹல்க் அவர் கையில வச்சிருந்த தாரோட சுத்தியில வச்சு உன்னை சுத்தி இருக்கிற கெட்டது எல்லாமே உன்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஹல்க் தாரை பார்த்து சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு தாரை பிடிச்சிருந்த அந்த மரத்து மேல ஓங்கி அடிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல தாருக்கும் ஹல்குக்கும் நடுவுல ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுது. இந்த வெடிப்புல ஹல்க் ஒரு பக்கம் பறந்து போய் விழுந்துறாரு, இன்னொரு பக்கம் தார் பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துறாரு. ஹல்க் உருவத்துல இருந்த தார் அந்த
வெடிப்புனால தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாரு. ஹல்க் கையில இருந்த சுத்தியில அந்த வெடிப்புனால 2 பேருக்கு நடுவுல வந்து விழுந்துடுது. ஹல்க் உருவத்தில இருந்து பழைய நிலைமைக்கு திரும்பின தார் அந்த சுத்தியில பழைய மாதிரியே தார் அவரோட கையால தூக்குறாரு. தார் அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்து இதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ வானத்துல அயர்மேன் சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ ஹல்க் இருந்துட்டு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஹல்க் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றாரு. நம்ம ப்ரூஸ் இது மாதிரி மரத்துல கட்டி போட்டு அவர் மேல பாம்பை விட்டு அவர் மேல ஏவி விடுறது, அவரை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறது, இது மாதிரி வேலைகளை செஞ்சு ப்ரூஸை கோவப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் அதுக்கெல்லாம் எதுக்குமே கோவப்படாம அமைதியா இது மாதிரி பண்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருந்துட்டு அவர்கிட்ட வெல் நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படி பண்றதா ஃபார்மாலிட்டி, உங்களுக்கு எதுவும் கோவம் வர்ற மாதிரி இருக்கா ப்ரூஸ்? உங்களுக்குள்ள இருக்கிற ஹல்க்ன்ற அரக்கை உங்களை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரா? அந்த மாதிரி எதுவும் நீங்க உணர்றீங்களா அப்படின்னு அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருந்துட்டு ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் இல்ல எனக்கு அந்த விதமா எந்த ஒரு உணர்வும் ஏற்படல அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் ஓகே ப்ரூஸ் உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த நீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த டாக்டர் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. என்னோட கடந்த கால வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத ஒரு நண்பன் என் கூட இருந்தான், அவன் பேர் லோகன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு. லோகனா யாரு, உல்வரினா அப்படின்னு அந்த டாக்டர் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. இல்ல இது நீங்க நினைக்கிற உல்வரின் லோகன் இல்ல, இது என்னோட நண்பன் லோகன். நாங்க 2 பேரும் அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாங்க அப்போ ஒன்னா சேர்ந்து காமிக் புக்ஸ் படிப்போம், நாங்க ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம், இது மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய சந்தோஷமான விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவரோட பாஸ்ட் லைஃபை காட்டுறாங்க. ப்ரூஸ் ஸ்கூல் படிக்கும் போது லோகனை மீட் பண்ணி 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க. அப்போ ப்ரூஸ் அவரோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு லூசரா இருந்து போற வரவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ஒரு வீக்கான ஆளா தான் ப்ரூஸ் அவரோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தாரு. ஒரு நாள் ப்ரூஸ் இது மாதிரி ஸ்கூல்ல சண்டை போட்டு அடி வாங்கி மூஞ்சில காயமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுல ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்த ப்ரூஸ் திடீர்னு எந்திரிச்சு பஸ்ஸோட ஸ்டெப் கிட்ட போய் நிக்கிறாரு. அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவர் ப்ரூஸ் கிட்ட ப்ரூஸ் நீ எதுக்கு உன்னோட சீட்ல இருந்து எழுந்திருச்சு ஸ்டெப் கிட்ட வந்து நிக்கிற, இது ஒண்ணு உன்னோட ஸ்டாப் இல்லையே அப்படின்னு அந்த பஸ்ஸோட டிரைவர் ப்ரூஸ் கிட்ட கேட்க, இல்ல இந்த வாரம் என்னோட மாமா எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் நான் அவரை பார்க்க எங்க மாமா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த டிரைவர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு டிரைவர் ப்ரூஸை திட்டிட்டு ப்ரூஸ் நீ ஒழுங்கா உன்னோட சீட்ல போய் உட்காரு, உங்க வீட்டோட ஸ்டாப் வந்ததும் நான் சொல்றேன், அங்க இறங்கி நீ எங்க வேணா போய்க்க அப்படின்னு அந்த டிரைவர் திட்டிக்கிட்டே ப்ரூஸை பார்த்து சொல்றாரு. நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல அப்படியே அழுதுட்டே அவரோட சீட்ல போய் உட்கார்ந்துறாரு. அப்போ அந்த பஸ்ல இருந்த அவரோட ஃப்ரெண்டு லோகன் ப்ரூஸ் கிட்ட லோகன் அவர் கையில வச்சிருந்த காமிக் புக்கை காட்டி, ப்ரூஸ் இது மாதிரி நல்ல நல்ல காமிக் புக்லாம் என்னோட வீட்டுல நிறைய இருக்கு, நீ என்னோட வீட்டுக்கு வந்தனா நம்ம ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த காமிக் புக் எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்னு லோகன் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் லோகன் இது மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுறத பார்த்துட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே ப்ரூஸ் லோகனோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க லோகனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ லோகனோட அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் என்ன மதிச்சாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காமிக் புக்ஸ் படிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனா அப்போ திடீர்னு எங்களை ஏதோ ஒண்ணு வந்து ப்ரூஸ் ப்ளீஸ் காம் டவுனா இருங்க, உங்க நிதானத்தை இழக்காதீங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அந்த டாக்டர் பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்வை சொல்லிட்டு இருக்கும்போது எமோஷனலான ப்ரூஸ் பண்ணரை அவரோட நிதானத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூஸ் மெதுவா அப்படியே உங்க மூச்சு இழுத்து விட்டு மெதுவா உங்க 2 கண்ணையும் திறந்து பாருங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, நம்ம ப்ரூஸ் அப்படியே மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. ப்ரூஸ் இன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லோகனை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நாளைக்கு இதே இடத்துல இந்த நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட் லோகனை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், குட் பை ப்ரூஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அங்க இருந்து கிளம்பின ப்ரூஸ் அவரோட லேபுக்கு வராரு. அவர் லேப்ல நிறைய பேர் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ் பழைய மாதிரி ஹல்கை எந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் போய் ப்ரூஸ் கிட்ட அதிகப்படியான காமா ரேடியேஷன் வெளியாகிற மாதிரி ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் போய் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ப்ரூஸ் உடனே நம்ம அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு லிவர் அழுத்துறாரு. ப்ரூஸ் ஹல்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த லிவர் அழுத்தினதும் அந்த இடத்துல இருந்த ஹல்க் அதிகப்படியான காமா ரேடியேஷன் வெளியாகிற இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆனதும் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ப்ரூஸ் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து சாக்காயிடுறாரு. அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்கதை பாக்குறாரு. ப்ரூஸ் மறைஞ்சிருக்க அந்த மிகப்பெரிய நகரத்தை பார்த்து சாக்காயிட்டு இருக்க சமயத்துல அப்ப அவர் பின்னாடி இருந்து ஏகப்பட்ட கொடூரமான சாம்பிஸ் எல்லாம் அவரை பிடிச்சு இழுத்து அவரை கடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ ஹல்க் அவரை சுத்தி இருந்த எல்லா சாம்பிஸையும் அடிச்சு பறக்க விடுறாரு. ஹல்க் அவரை சுத்தி இருந்த எல்லா சாம்பிஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கும்போது ஹல்க்கு பின்னாடி ஒருத்தர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஹல்கை பார்த்து ப்ரூஸ் பேனர் அப்படின்னு கூப்பிட, நம்ம ஹல்க் யாரது அப்படின்னு அந்த இடத்துல திரும்பி பார்க்க, பயப்படாத என்னோட பேரு மோனோலித், எங்களோட வீட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்னு ஹல்க் அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. எனக்கு 5 வயசு இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா 2 பேருமே என்னை தனியாக விட்டுட்டு இறந்துட்டாங்க. நான் என்னோட வாழ்க்கையை ஒரு பலவீனமான ஒருத்தனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாருமே என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ப்ரூஸ் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏ குட்டி பையன் எந்த அவனுக்கு ஒரு சாக்லேட் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் கையில இருந்த சாக்லேட் காஃபியை ப்ரூஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த குட்டி பையன் அவனோட வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்ததாகவும் அவனோட பாதுகாப்புக்காக தான் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் இந்த குட்டி பையனை அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அங்க இருந்த
போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரூஸோட ஆன்ட்டி ப்ரூஸ் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ் அவரோட ஆன்ட்டி கிட்ட நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், ஸ்கூல்ல எல்லாரும் என்னை பலவீனமா பாக்குறாங்க, நான் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் ஃபீல் பண்ணி வருத்தத்தோட அவரோட ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ப்ரூஸ் இங்க பாரு, நீ ஒன்னும் வீக்காலாம் இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்றது உனக்கே தெரியும், நீ தான் உன்னை பலவீனமா நினைச்சிட்டு உன்னை நீயே பலவீனமாக்கிக்கிற அப்படின்னு ப்ரூஸோட ஆன்ட்டி ப்ரூஸ் கிட்ட சொல்லி ப்ரூஸை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல எல்லாரும் என்னை நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சண்டை போடுறாங்க, யாரும் என்னை அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க, என்னை தனியா தான் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ப்ரூஸ் இந்த பக்கம் அழுதுகிட்டே அவரோட ஆன்ட்டி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரோட ஆன்ட்டி ப்ரூஸோட கையை பிடிச்சி மேல தூக்கி, ப்ரூஸ் இங்க பாரு, உன்னோட கையோட நிழல் எப்படி தரையில படுதுன்னு தெரியுமா, அதுக்கான அர்த்தம் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற சூரியன் கிட்டத்தட்ட 93 பில்லியன் மைல் தூரத்தை கடந்து வந்துதான் சூரியனோட வெளிச்சம் பூமி மேல படுது, சூரியனோட வெளிச்சத்தை வச்சுதான் பூமியில தாவரங்கள் சில உயிரினங்கள்லாம் உயிர் வாழுது, அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த ஒண்ணுனா அது சூரியன் தான், இந்த சூரியனுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே ஒரு பலவீனமான ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு அவரோட ஆன்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சந்தோஷமான நிகழ்வை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் என்னவே வித்தியாசமா பிஹேவ் பண்றான் அப்படின்னு ப்ரூஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு ப்ரூஸ் இது எல்லாத்தையும் மயக்கத்துல இருந்துட்டு அவரோட சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் அந்த மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள மோனோலித்தால ஹல்க் அந்த இடத்துக்குள்ள வரவேற்று அவங்க இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மோனோலித் ஹல்க் கிட்ட உங்களை இங்க இருக்க மக்கள் கடவுளுக்கு நிகரா பாக்குறாங்க அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்ல, அப்ப ஹல்க்கு மோனோலித் என்ன சொல்றாங்க அப்படின்னு புரியல. அப்பதான் மோனோலித் அந்த இடத்தோட வரலாறு ஹல்க் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட உலகம் ரொம்ப பசுமையா இருந்துச்சு, நாங்க எல்லாரும் இயற்கையோட ஒன்றிணைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப வானத்துல இருந்து கெட்டவங்க வந்து எங்க மக்களை அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. வானத்துல இருந்து வந்த கெட்டவங்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் வானத்துல கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் அப்போ ஆச்சரியத்தோட வானத்தை பார்க்க, அப்போ வானத்துல இருந்து நீங்க வந்தீங்க ஹல்க், வானத்துல இருந்து வந்த நீங்க எங்களை எதிர்த்த எதிரிகளை அழிச்சு அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினீங்க, அதனாலதான் எங்களோட நகரத்துக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை செஞ்சு உங்களை கௌரவிக்கிறோம் அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அவங்க இடத்தோட லேபுக்குள்ள ஹல்க கூட்டிட்டு போறாங்க. ஹல்க் அவங்களோட லேபுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ அந்த இடத்துல செக் பண்றாங்க. ஹல்கோட ஹெல்த் அந்த இடத்துல இது மாதிரி செக் பண்ணதும் மோனோலித் அந்த லேப்ல இருந்த டாக்டர்ஸ் கிட்ட ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ பத்தி ஃபுல்லா செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் ஹல்க கூட்டிட்டு நம்மளோட மக்களை பார்க்க போறேன் அப்படின்னு மோனோலித் அந்த லேப்ல இருந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஹல்க் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. மோனோலித் அந்த இடத்துல இருக்க ஹல்க கூட்டிட்டு போய் ஹல்க்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட சிலைகள் செஞ்சிருக்கத காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க ஹல்கோட சிலைகள் எல்லாத்தையும் நம்ம ஹல்க் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மோனோலித் ஹல்க் கிட்ட நீங்க யாரை காப்பாத்துறீங்கன்னு தெரியுமா ஹல்க் அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு கேட்டை ஓபன் பண்றாங்க. மோனோலித் ஓபன் பண்ண கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு அந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல கூடி நம்ம ஹல்க பார்த்துட்டு சந்தோஷத்துல ஹல்க்குன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹல்க் ஒரு செகண்ட்ல பூரிச்சு போயிடுறாரு, நீங்க இருக்கிறது இப்ப எங்களோட வீட்டுல அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவங்க இருந்த ஹல்க் உருவத்துல இருந்த ஒருத்தர் ஹல்க பார்த்து ரொம்ப மரியாதையா ஹல்க் கிட்ட, ஹல்க் சார் நீங்க என்ன பாவன்னு கூப்பிடலாம், இந்த இடத்துல வலிமையா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போகுது, அந்த விளையாட்டுல கலந்துக்க போற வீரர்கள் தான் அவங்க அப்படின்னு ஹல்க் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அங்க இருக்க ஒரு சில பேரை ஹல்க் கிட்ட காட்டுறாரு. இல்ல நான் அவங்க யாரையும் காயப்படுத்த விரும்பல அப்படின்னு ஹல்க் அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ அவங்க இருந்த மோனோலித் ஹல்க் கிட்ட இந்த விளையாட்டு ரொம்ப பாதுகாப்பா தான் நடக்கும், நீங்க கலந்துக்க விருப்பப்பட்டா கலந்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்த மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஹல்க் கிட்ட பேசிட்டு இருந்த பாவுன்றவரு ஹல்கோட தோல்ல கையை போட்டு வாங்க உங்களை இந்த இடத்துல சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல லேப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தி மோனோலித் கிட்ட ஹல்கோட ஹெல்த் இஷ்யூவோட அப்டேட் கிடைச்சிருச்சு, ஆனா அது அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க, ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, ஹல்க் கூடிய சீக்கிரம் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோனோலித் கிட்ட ஹல்கோட ஹெல்த் இஷ்யூவோட ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. அதுல ஹல்கோட மூளை கிட்டத்தட்ட பாதியா சதாஞ்சு போயிருக்கு. நம்ம ஹல்க போன்ற ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அந்த விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பெரியவர் ஒருத்தர் நம்ம ஹல்க பார்த்து இந்த விளையாட்டு போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஹல்க், இந்த போட்டியோட விதிமுறைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஹல்க் அப்படின்னு அவர் நம்ம ஹல்க பார்த்து கேட்கிறாரு. அப்போ ஹல்க் அந்த இடத்துல கூட்டிட்டு வந்த போன்றவர் அவர்கிட்ட இல்ல ஹல்க் இந்த இடத்துக்கு போட்டியில கலந்துக்கவில்லை, அவர் நம்ம இடத்துக்கு ஒரு விருந்தினராக தான் வந்திருக்காரு அப்படின்னு பவுன்றவர் அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ அங்க இருக்க ஒருத்தர் ஹல்க பார்த்து இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம், நீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த போட்டியில கலந்துக்கணும், உங்களோட முழு பலத்தை பாக்குறதுக்காக நாங்க எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹல்க் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹல்க் சரி நான் உங்களுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலை தூக்கிட்டு வானத்துக்கு போகணும், இந்த பிரம்மாண்டமான பாலை தூக்கிட்டு யார் வானத்துக்கு அதிக தூரம் போறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தர் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் மோனோலித்தை காட்டுறாங்க. மோனோலித் கிட்ட அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தி ஹல்கோட நிலைமையை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கு, ஹல்க் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அதே அளவுக்கு அவரோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தி மோனோலித் கிட்ட சொல்றா. அதுக்கு மோனோலித் அவகிட்ட நீ நினைச்சு பயப்படுற அளவுக்கு இந்த போட்டி அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிடாது, இந்த போட்டி ரொம்ப அமைதியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மோனோலித் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் சேர்ந்து அந்த போட்டியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹல்க் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பாலை தூக்கிட்டு வானத்துக்கு போக சொல்றாங்க, இதை பார்க்கவே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரூஸ் அங்க நடக்கிற போட்டியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் இருந்துட்டு அந்த போட்டியில கலந்துட்டு அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்க முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட ஹல்க் அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்கி அவரோட தோல்ல வச்சிடறாரு. அப்படியே ஹல்க் அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி ஜம்ப் பண்ணி அந்த பாலை தூக்கிட்டு வானத்தை நோக்கி
நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அப்படியே அந்த பாலை தூக்கிட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த பாலை தூக்கிட்டு போக முடியாம ஹல்க் அந்த பாலை தூக்கிட்டு வானத்துக்கு பறந்த அதே வேகத்துல வானத்துல இருந்து அந்த பாலோட கீழே வந்து விழுந்துடுறாரு. கீழே விழுந்த ஹல்கை பார்த்து அந்த இடத்துல இந்த போவுன்றவரு, நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்க ஹல்க், நீங்க மறுபடியும் இது மாதிரி முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாலை தூக்கிட்டு இப்ப போன தூரத்தை விட இன்னும் அதிகமா போக முடியும் அப்படின்னு அந்த போன்றவரு நம்ம ஹல்கை பார்த்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் இது மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த பாலை தூக்கிட்டு போயிட்டு அதை தூக்க முடியாம கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்ததை பார்த்ததும் நம்ம ப்ரூஸ்க்கு அதை பார்க்கும்போது லைட்டா கோவம் வர ஆரம்பிக்குது. ஹல்காலே அந்த பாலை தூக்க முடியல, அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்த பால் அது அப்படின்னு ப்ரூஸ் ஹல்கை பார்த்து நினைச்சிட்டு நான் ஹல்க அந்த பாலை தூக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் ஹல்கை கோவப்படுத்துறதுக்காக ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் இது மாதிரி ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்ணதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஹல்க் அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹல்க்கு முன்னாடி பழைய மாதிரியே நம்ம ஹல்க்கு முன்னாடி மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்ப நம்ம ஹல்க் அந்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஏரோப்ளேன் எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்க முடியாம வானத்துல இருந்து கீழே விழுந்த நம்ம ஹல்க் கோவமாகி அந்த பிரம்மாண்டமான பாலை ஒத்த கையால தூக்கி வானத்தை நோக்கி வீசிடுறாரு. இதை பார்த்து அந்த இடத்துல இந்த போவுன்றவரு நம்ம ஹல்கை பார்த்து ஹல்கு கிட்ட இவ்வளவு பவர்ஸ் அப்படின்னு ஹல்கை பார்த்து பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இந்த இன்னொருத்தர் நம்ம ஹல்கோட கழுத்தை பின்னாடி வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே ஹல்கு கிட்ட நீ இவ்வளவு ஈஸியா இதை தூக்கி வானத்துக்கு வீசிட்ட, நீ உன்னோட தலையில மாட்டிருக்கிய அதுதான் உனக்கு இவ்வளவு பவர்ஸ் கொடுக்குதா அப்படின்னு ஹல்கு கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹல்கோட தலையில மாட்டிருக்க அந்த ரோபோட் பார்ட்ஸ் உடைச்சு வீசுறாரு. இதை பார்த்த ப்ரூஸ் ஹல்கை யாரோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஹல்கை கோவப்படுத்துறதுக்காக ஸ்டேஜ் 1ல இருந்து மிஷினை ஸ்டேஜ் 2க்கு ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்ணதும் ஹல்க் பயங்கர கோவத்துக்கு ஆளாகி அங்க இருக்க எல்லாரும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹல்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிராகன் வந்து நிக்குது. அப்ப பயங்கர கோவத்துல இருந்த நம்ம ஹல்க் இருந்துட்டு இந்த டிராகனோட தாடையில குத்திட்டு இந்த டிராகனோட தலையை பிச்சிட்டு வெளியே வராரு. அப்ப மோனோலித் கிட்ட அந்த லேப்ல வேலை பார்த்திருந்த ஒருத்தி வந்து நம்மளோட இடத்துல ஒரு புது போர்ட்டல் ஓபன் ஆகுது, அந்த போர்ட்டல் வழியா வேற டைமென்ஷனை சேர்ந்தவங்க நம்ம கிரகத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொன்னது மோனோலித்துக்கு ஒருவேளை நம்ம கிரகத்தை அழிக்கிறதுக்காக தான் எதிரிகள் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மோனோலித் அவ சொன்னதை கேட்டதும் சாக்காயிடுறா. அப்போ நம்ம ஹல்க் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து இந்த அத்தாரிட்டி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்த இந்த அத்தாரிட்டி டீம் நம்ம ஹல்கை பார்த்து ஹல்க் நீ தான் அந்த டைமென்ஷன்ல உள்ள இந்த அத்தாரிட்டி டீம்ல உள்ள மெம்பர்ஸை கொண்டிருக்க, அதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்த இந்த அத்தாரிட்டி டீம் நம்ம ஹல்கை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹல்க் அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீங்களாம் யாரு, நீங்களா எங்க இருந்து வரீங்க அப்படின்னு நம்ம ஹல்க் அவங்கள பார்த்து கேக்குறாரு. அப்போ ஹல்க் பக்கத்துல இருந்த பவுண்டரவர் அந்த அத்தாரிட்டி டீமை பார்த்து ஹல்க்கு ஒண்ணு தெரியாது, அவர் இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, அவர் ஒரு அப்பாவி அப்படின்னு பவுண்டரவர் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹல்கையும் அவர் கூட இருந்த பவுண்டரவரையும் 2 பேரையும் கைது பண்ணி 2 பேரையும் வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி 2 பேரையும் அந்த இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹல்கையும் அவர் கூட இருந்த பவுண்டரவரையும் இந்த அத்தாரிட்டி கைது பண்ணி அவங்க 2 பேரையும் வேற ஒரு பிளானட் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப மோனோலித் அவங்க லேப்ல இருந்துட்டு ஹல்கோட தலையில போட்டிருக்க அந்த ரோபோட் சரான பார்ட்ஸ் வச்சு ஹல்க்குக்கும் இந்த அத்தாரிட்டி டீமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹல்க் அவரோட டைமென்ஷன்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகும்போது குறுக்க வந்த அந்த அத்தாரிட்டி டீம்ஸ்ல உள்ள மெம்பர்ஸ் மேல மோதி ஹல்க் மோதினதுல அந்த அத்தாரிட்டி டீம்ஸ்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. இதை பார்த்த மோனோலித் ஹல்க் அவங்க மேல ஒரு தற்செயல தான் மோதி இருக்காரு, இது ஒரு விபத்து, ஆனா அந்த வேற டைமென்ஷன்ல இருந்து வந்த அத்தாரிட்டி டீம் ஹல்க் தான் அவங்க எல்லாரும் கொலை பண்ணாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஹல்க் இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹல்க்கு இப்ப நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மோனோலித் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவங்க இடத்துக்கு வந்திருக்க அத்தாரிட்டி டீமை மீட் பண்ண போறாங்க. மோனோலித் அவங்க இடத்துக்கு வந்திருக்க அத்தாரிட்டி டீமை சந்திச்சு ஹல்க்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு விளக்குறதுக்காக அவங்க கிட்ட போறாங்க. அப்போ அந்த அத்தாரிட்டி டீம் மோனோலித்தை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு மோனோலித்தை தாக்குறதுக்காக முன்னாடி வராங்க. மோனோலித் அவங்கள விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்கிறதுனால அவளோட சக்தியை வச்சு அந்த அத்தாரிட்டி டீமை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுறா. நம்மளை விட சக்தி வாய்ந்த ஒருத்தரை எதிர்த்து தாக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த அத்தாரிட்டி டீம் மோனோலித் கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. அப்பதான் மோனோலித் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறா. அப்படியே அந்த அத்தாரிட்டி மோனோலித்த ஹல்கையும் அந்த பவுண்டரவரையும் பிடிச்சு வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த அத்தாரிட்டி பிடிச்சு வச்சிருந்த 2 பேரையும் மோனோலித் பழைய மாதிரி அவங்க 2 பேரையும் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஹல்க பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹல்கி கிட்ட சந்தோஷத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் அடைச்சு வச்சிருக்க ஹல்க் அவர் முன்னாடி வந்த டிராகனை கொண்டுட்டு அது மேல உட்கார்ந்துட்டு அடுத்து யாரும் என் கூட சண்டைக்கு வர போறாங்க அப்படின்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் அவர் இருந்த இடத்துல இருந்துட்டு அப்ப ப்ரூஸ் பக்கத்துல இருந்தவரை கூப்பிட்டு ப்ரூஸ் இது மாதிரி அவர்கிட்ட இந்த இடத்த கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சைக்காட்டிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்றாரு. ப்ரூஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சைக்காட்டிஸ்ட் டாக்டரை மீட் பண்ணி ப்ரூஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ப்ரூஸ் அங்க இருந்து அவர் இருந்த இடத்த போய் பார்க்க அந்த இடமே எங்க பார்த்தாலும் ரத்த கலரியோட இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ப்ரூஸ்க்கு இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காயிடுறாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி திடீர்னு உடம்புல ரத்தத்தோட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் அவரை பார்த்து அப்பா நீங்களா அது அப்படின்னு சொல்ல அப்போ ப்ரூஸ் முன்னாடி உடம்புல ரத்தத்தோட வந்தவர் திடீர்னு ப்ரூஸோட பின்னாடி வந்து நின்னுறாரு. திடீர்னு உடம்புல ரத்தத்தோட பின்னாடி வந்து நின்னதும் அதை பார்த்ததும் ப்ரூஸ்க்கு பயத்துல அள்ளு விட்டுருச்சு. பயத்துல ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஹல்க் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த சீக்ரெட்டான ரூம்ஸோட டோர்ஸ் ஓபன் பண்றாரு. ப்ரூஸ் அந்த ஹல்க் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த சீக்ரெட்டான இடத்துக்குள்ள ஓடுறதுக்காக அந்த டோர்ஸை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஓடுறதுக்காக தயாரா நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய டீமன் அந்த டோர்ஸ் வழியா எட்டி பாக்குது. அதை பார்த்ததும் ப்ரூஸ் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் அப்படியே அந்த இடத்துல நின்னுறாரு. அப்போ ப்ரூஸ் பின்னாடி உடம்புல ரத்தத்தோட வந்து நின்னவரு ப்ரூஸ் அப்படியே பின்னாடி இருந்து எட்டி உதஞ்சு ப்ரூஸ் அப்படியே அந்த டீமன் இருக்கிற இடத்துக்குள்ள தள்ளி வெளியே இருந்து அந்த டோர்ஸை லாக் பண்ணிடுறாரு. ப்ரூஸ்
ப்ரூஸ் அந்த இடத்துக்குள்ள தள்ளி டோர்ஸ் லாக் பண்ணதும் அந்த ரத்த வெள்ளத்துல இருந்தவர் அப்படி நடந்து போய் ப்ரூஸோட சேர்ல உட்காந்துட்டு ஸ்டேஜ் 1 ஆக்டிவேட் பண்றாரு. அப்போ நம்ம ஹல்க்கு முன்னாடி பழைய மாதிரி மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸ் வந்து நிக்குது. ஆர்மி ஃபோர்ஸை பார்த்ததும் ஹல்க்கு கத்திட்டு அவங்களை தாக்குறதுக்காக முன்னாடி வர்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து விழுந்த ப்ரூஸ் ஹல்கை பார்த்து ஹல்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹல்கை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் மோனோலித் கிட்ட இருக்கிற ஹல்கை காட்டுறாங்க. அப்போ ஹல்க்கு மோனோலித் கிட்ட ப்ரூஸ் பேனருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் உடனடியாக அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோனோலித் ஹல்க்கு கிட்ட ஹல்க்கு நீங்க எங்களை விட்டு எங்க போக போறீங்க? இங்க இருக்க எல்லாரும் உங்களை கடவுளா பாக்குறாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போக போறீங்க? அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க, நானும் தான் அப்படின்ற மாதிரி மோனோலித் ஹல்க்கு கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு மோனோலித், உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு எனக்கு நேரம் இல்ல. ப்ரூஸ் பேனருக்கு ஏதோ ஆபத்து நடக்க போற மாதிரி எனக்கு தெரியுது, நான் உடனடியாக அங்க இருந்து கிளம்பி ஆகணும், நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹல்க் அவங்கள பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்காக அவர் உடம்போட பொருத்தப்பட்டிருக்க ரோபோட் பார்ட்ஸ்ல உள்ள ஒரு ஜெட் பேக் ஆன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த பவுண்டர் இன்னொருத்தவரும் ஹல்க் அந்த இடத்துல இருந்து கிளம்ப விடாம அவங்க 2 பேரும் ஹல்கை இறுக்கி பிடிச்சி ஹல்க் அந்த இடத்துல இருந்து கிளம்ப விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டோர்ஸ்க்குள்ள போன ப்ரூஸ் ஹல்க்கு கிட்ட ஹல்க் நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் பொறுமையாரு, பொறுமையா உன்னோட மூச்சு எழுத்து விட்டு என்னோட பக்கத்துல உட்காரு அப்படின்னு ப்ரூஸ் ஹல்க்கு கிட்ட சொல்ல ஹல்க் ப்ரூஸ் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து உட்காந்து ப்ரூஸ் என்னதான் சொல்றாரு அப்படின்னு ஹல்க்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் நான் சொல்றதை கேளு, பொறுமையா உன்னோட மூச்சு எழுத்து விட்டு உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்து. ஹல்க் நீ வலிமையானவன் தான், உன் கூட ப்ரூஸ் பேனர் சேர்ந்தா இன்னும் வலிமையாக முடியும், உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்த இங்க இருக்க யாராலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூஸ் ஹல்க்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸ் ஹல்க் மேலே ப்ரூஸ் மேலே மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. அவங்க லான்ச் பண்ண மிசைல்ஸ் ஹல்கை ப்ரூஸை நோக்கி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த மிசைல்ஸ் அவங்க மேல பட்டு வெடிக்கிற தூரத்துக்கு வந்ததும் திடீர்னு அந்த மிசைல்ஸ் எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. அதை பார்த்ததும் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்றாரு. அப்போ நம்ம ஹல்க் முன்னாடியும் ப்ரூஸ் பேனர் முன்னாடியும் ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் வந்து நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் அவர் கையில வச்சிருக்க மிகப்பெரிய கிளாஸ் வச்சு ஹல்கையும் ப்ரூஸ் பேனரை குத்த போறாரு. அப்போ அந்த ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் அவங்க கிட்ட வந்ததும் அவரும் திடீர்னு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. இதை பார்த்ததும் அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணவர் பயங்கர கோவத்துக்கு ஆளாகி அவருக்குள்ள இருக்கிற டீமன் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்டேஜ் 3ல இருந்து ஸ்டேஜ் 9க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. அப்போ நம்ம ஹல்க் முன்னாடி ப்ரூஸ் பேனர் முன்னாடியும் தானோஸ் கேலக்டஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவருக்குள்ள இருக்கிற டீமன் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சதும் மிஷினோட லெவல ஃபுல் லெவலுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டு மிஷினை ஆக்டிவேட் பண்ற லிவரையே கையால தனியா புடுங்கி எடுத்துறாரு. அப்படியே அவருக்குள்ள இருக்கிற டீமன் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மொத்தமா வெளியே வந்ததும் அப்படியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோட் ஆகுது. டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட அகாடமில இருந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட அங்க இருக்க ஒருத்தர் ஒரு ட்ரைபேட டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட காட்டி டாக்டர் ஸ்டேஞ்ச் உங்ககிட்ட அவசரமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்லிட்டு அவர் கையில இருந்த ட்ரைபேட ஸ்டேஞ்ச் கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த ட்ரைபேட வாங்கி நம்ம கிட்ட பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ட்ரைபேட பாக்குறாரு. அப்போ அந்த ட்ரைபேட்ல இருந்துட்டு ஸ்க்ரால் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட டாக்டர் ஸ்டேஞ்ச் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, ஹல்க்கும் ப்ரூஸும் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போனாங்க, ஆனா அவங்க இன்னும் திரும்பி வரல, எனக்கு என்னமோ நம்ம போகி அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம்னா போதும், இதுக்காக மட்டும் உங்களோட உதவி தேவைப்படுது டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படின்னு ஸ்க்ரால் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட கேட்கிறாரு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன் ஸ்க்ரால், அதுக்கு முன்னாடி அந்த டைமென்ஷனுக்கு அவங்க எந்த வழியா போனாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்க்ரால் கிட்ட பேசிட்டு அப்படியே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டாக்டர் ஸ்டேஞ்சோட போர்ட்டல் வழியா ப்ரூஸும் ஹல்க்கும் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போன அந்த வழியோட இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட ஆன்மாவை அந்த வழியா உள்ள அனுப்பி ப்ரூஸ் இருக்கிற டைமென்ஷனுக்கு போய் ப்ரூஸ் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றாரு. ப்ரூஸ் எப்படியோ அந்த டைமென்ஷன்ல கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ப்ரூஸ் நீ உடனடியா நம்மளோட பழைய டைமென்ஷனுக்கு திரும்பி வந்துரு, அங்க உனக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒரு பில்டிங்ல இருந்துட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட ஸ்டீஃபன் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, நான் இங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், எல்லாமே என்னாலதான் அப்படின்னு ப்ரூஸ் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ரூஸ்குள்ள இருக்கிற ஹல்க் வெளியே வந்து ஸ்டேஞ்சை பார்த்து இதை நாங்க தான் ஆரம்பிச்சோம், இதை நாங்களே பாத்துக்கிறோம், எங்களுக்கு உங்களோட உதவி தேவையில்ல, தயவு செஞ்சு எங்களை தனியா விடுங்க அப்படின்னு ப்ரூஸ்குள்ள இருந்து வந்த ஹல்க் ஸ்டேஞ்சை பார்த்து சொல்லிட்டு அப்படியே அவங்க இருந்த பில்டிங்கோட ஜன்னல் உடைச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. அப்படின்னு ஒரு பக்கம் மோனோலித் இருந்த இடத்த காட்டுறாங்க. இந்த நகரமே அடிச்சு நொறுக்கப்பட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாமே கொல்லப்பட்டு அந்த நகரமே முழுவதுமா நாசமாக்கப்பட்டு தலையில மாறி இருக்கு. இந்த நகரமே முழுவதுமா நாசமாக்கப்பட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம ப்ரூஸோட அப்பா உருவத்துல இருந்த அந்த டீமன். அந்த டீமன் அந்த நகரத்தோட ஒவ்வொரு பகுதியையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த நகரத்துல வச்சிருந்த ஹல்கோட சிலையை உடைச்சு அந்த சிலையோட தலையை பிடிங்கி அந்த ஊருக்குள்ள வீசிட்டு அந்த இடத்தையே முழுவதுமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்தவர் அந்த டீமனை தாக்குறதுக்காக அந்த டீமனை நோக்கி ஜம்ப் பண்றாரு. அப்போ அந்த டீமன் அதோட கையால அவர் குத்தி கொன்னுடுது. அந்த டீமன் அதோட கையால அவர் குத்தி கொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாய்க்குள்ள இழுத்துட்டு அவரோட ஆன்மாவை சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட ஆன்மாவை முழுவதுமா அந்த டீமன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அந்த டீமனை அவரோட பவரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அசைய முடியாத அளவுக்கு பிடிச்சிடுறாரு. அப்போ அந்த டீமன் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து பயங்கர கோவத்தோட டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. அந்த டீமன் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து கத்துனதுல அந்த டைமென்ஷன்ல இருக்கிற அவரோட ஆன்மா அந்த டைமென்ஷனை விட்டு பறந்து வந்து அவரோட உடம்போட வந்து சேர்ந்துடுது. இந்த டீமன் இவ்வளவு பவரா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்சை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு பக்கம் இந்த டீமன் அங்க இருக்க எல்லாருமா சேர்ந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த டீமனை பிடிச்ச எல்லாரோட ஆன்மாவையும் அந்த டீமன் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அங்க இருந்த எல்லாரோட ஆன்மாவையும் சாப்பிட ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்த மோனோலித் அவளோட வாளை எடுத்துக்கிட்டு அந்த டீமனை தாக்குறதுக்காக தயாராகிட்டு இருக்கா. அப்போ அந்த டைமென்ஷனை விட்டு வெளியே வந்து விழுந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மறுபடியும் அவரோட ஆன்மாவை அந்த டைமென்ஷனுக்குள்ள அனுப்ப போறாரு. ஆனா இந்த முறை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ஆன்மாவை அந்த டைமென்ஷனுக்குள்ள அனுப்பும் போது அவர் ஆன்மாவோட துணைக்கு அதுக்கிட்ட பால் ஒன்று கொடுத்து அனுப்புறாரு. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத கடைசி நிமிடங்கள்ல உனக்கு உதவி அந்த பால் இருக்கும், உன்னோட கட்டளை அந்த பால் கிட்ட சொல்லு, அதுல இருந்து டி ஸ்பயர்னு ஒருத்தன் வருவான், அவன் நீ சொன்ன வார்த்தைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவான், இப்போதைக்கு சீக்கிரமா அந்த டீமன் இருக்கிற இடத்துக்கு போங்க, நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ஆன்மா கிட்ட சொல்லிட்டு அவரோட ஆன்மாவை அந்த டைமென்ஷனுக்குள்ள அனுப்புறாரு. அவரோட ஆன்மா அந்த டைமென்ஷனுக்குள்ள போய் அந்த டீமன் இருக்கிற இடத்துக்கு போனதும் அந்த இடத்துல அந்த டீமனோட தலையில மோனோலித் அவரோட வாளை வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அட கடவுளை, நிலைமை இவ்வளவு மோசமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வேற வழியே இல்லை அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லிட்டு அவர் கையில இருந்த அந்த பால் கிட்ட அந்த டீமனை கொல்ல சொல்லி உத்தரவு போடுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உத்தரவு போட்டதும் அவர் கையில இருந்த அந்த பால் காத்தோட காத்தா கரைஞ்சு போய் அந்த இடத்துல டி ஸ்பயர் அப்படின்ற ஒரு அரக்கன் அந்த இடத்துக்கு வந்து அந்த டீமனை எதிர்த்து நிக்கிறான். அப்போ அந்த இடத்துல இந்த மோனோலித் அந்த டீமனை பார்த்து ஹல்க் ப்ரூஸ் அந்த டீமனை எதிர்த்து சண்டை போடுங்க, அந்த டீமனை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு மோனோலித் அந்த டீமனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ப்ரூஸ் அவரோட கண்ணை திறந்து பாக்குறாரு. அவர் இருக்கிற இடமே இருட்டா ஒரு இருட்டுக்குள்ள பறந்துட்டு இருக்காரு. அப்போ ப்ரூஸ் நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டீமன் மோனோலித்தை பிடிச்சி மோனோலித் தலையில இருந்த ஒரு கொம்பை உடைச்சு அவளை அங்க இருந்து தூக்கி வீசிடுது. அப்படியே அந்த டீமன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆன்மாவை பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்குது. அந்த டைமென்ஷனோட போர்ட்டலுக்கு வெளியே இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டீமன் அவரோட ஆன்மாவை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சதுனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானாவே அந்த டைமென்ஷனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கப்படுறாரு. அப்போ அங்க இருந்த ஸ்கார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிச்சி அவர் அந்த டைமென்ஷனுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்கேன், இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் அவர் மாட்டிட்டு இருக்க அந்த இருட்டான இடத்துல இருந்துட்டு பயத்தில் அவர் மனசுக்குள்ள இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ப்ரூஸ் முன்னாடி அந்த டைட்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆன்மாவை முழுங்குறதுக்காக ப்ரூஸ் பேனர் கண்ணு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆன்மாவை விழுங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டைட்டன் மோனோலித்தோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இழுத்துட்டு மோனோலித்தோட ஆன்மாவை அந்த டீமன் சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட துணைக்கு கொண்டு வந்த டி ஸ்பயர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதிராக திரும்பி அந்த டீமன் கூட சேர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷனுக்குள்ள போக விடாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்த ஸ்க்ரால் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டைமென்ஷனுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்த முடியாம ஸ்க்ராலும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சேர்ந்து அவரோட ஆன்மா இருக்கிற டைமென்ஷனுக்குள்ள ரெண்டு பேரும் உள்ள இழுக்கப்படுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ஆன்மா இருக்கிற டைமென்ஷனுக்கு வந்ததும் அவரோட ஆன்மா பக்கத்துல இருந்த டி ஸ்பயரும் அந்த டீமனும் ஒரு சில நொடிகளுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக்கல தாக்கப்படுறாங்க. அப்போ அந்த டீமன் கொஞ்சம் நில தடுமாறுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோனோலித் அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்க ஆரம்பிக்கிறா. மோனோலித் அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்குனதுல அந்த டீமன் பறந்து போய் அங்க இருந்த உயரமான மலைகளை உடைச்சிட்டு அப்படியே பறந்து போய் அந்த கிரகத்தை விட்டு வெளியே போயிடுது. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டீமனை எதிர்க்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த டி ஸ்பயர் அந்த அரக்கன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தாக்கிறதுக்காக முன்னாடி வர்றான். அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த டி ஸ்பயரை பழைய மாதிரியே ஒரு பாலா மாத்திடுறாரு. பழைய மாதிரியே பாலா மாத்தின டி ஸ்பயரை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த பால் அப்படியே தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி மோனோலித் கிட்ட அந்த டீமனால இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இனி நீங்க பழைய மாதிரியே சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மோனோலித் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மோனோலித் அவரோட முழு பவரை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்கி அந்த பிளானட்ல இருந்து டீமனை வெளியே தள்ளியிருப்பா. அந்த பிளானட்ல இருந்து வெளியே போன டீமன் அதோட சக்தியை பயன்படுத்தி முழு வேகத்துல வானத்துல இருந்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. வானத்துல இருந்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த டீமன் அங்க இருந்த மோனோலித் அதோட முழு பவரை பயன்படுத்தி தரையோட அமைக்கி அதோட முழு சக்தியை மோனோலித் மேல காட்ட ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த டீமனை தாக்கிட்டு அவர் ஓபன் பண்ண அந்த போர்ட்டல் வழியா டீமன் தாக்கி கீழே விழுந்து கிடந்த மோனோலித்தை தூக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த போர்ட்டல் வழியா அங்க இருந்து டீமன் கிட்ட எஸ்கேப் ஆகி அந்த போர்ட்டல் வழியா தப்பிச்சிடுறாங்க. டீமன் கிட்ட இருந்து அந்த போர்ட்டல் வழியா தப்பிச்ச ரெண்டு பேரும் அப்பாடா ஒரு வழியா அந்த டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓபன் பண்ண அந்த போர்ட்டல் வழியா அந்த டீமன் தன்னோட கையை வச்சு அந்த போர்ட்டலை அதோட சைஸுக்கு அந்த போர்ட்டலை ரெண்டா கிழிச்சிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப ப்ரூஸ் அவர் மாட்டிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவருக்குள்ள இருக்கிற ஹல்க கூப்பிட்டு இருக்காரு. ஹல்க் எங்கடா இருக்க, வெளியே வாடா, தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்பட்டு இருப்ப, இப்போ உன்னோட கோவம் எனக்கு தேவைப்படுது, வெளியே வா, நம்ம இந்த டீமனை அழிச்சாகணும், வெளியே வா ஹல்க் அப்படின்னு ப்ரூஸ் தனக்குள்ள இருக்கிற ஹல்க வெளியே கூப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓபன் பண்ண அந்த போர்ட்டலுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த டீமன் தன்னோட ரெண்டு கையை அந்த போர்ட்டலுக்குள்ள விட்டு ஒரு கையால அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்த மோனோலித்தை பிடிச்சிடுது. அந்த டீமன் அதோட இன்னொரு கையால டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிக்க வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த டீமன் அதோட கையை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னை சுத்தி உருவாக்கிக்கிட்ட அந்த சீல்டு மேல அந்த டீமன் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி அந்த சீல்டு அமுக்க ஆரம்பிக்குது. அந்த சீல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சு அந்த டீமனோட கை அந்த சீல்டுக்குள்ள போய் அதுக்குள்ள இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கையை குத்தி கிழிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனர் வெளியே வா ஹல்க் அப்படின்னு பயங்கர கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவரோட கண்ணெல்லாம் பச்சையா மாற ஆரம்பிக்குது. அப்படியே ப்ரூஸ் ஹல்கோட உருவத்துக்கு முழுவதுமா மாறி அவர் முன்னாடி இருந்த டீமனை ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு குத்த போறாரு. அப்போ அந்த டீமன் அதோட கையை வச்சு நம்ம ஹல்க பிடிச்சிடுது.
ஆரம்பிக்குது. அப்படியே ஹல்குக்கு அவரோட கோபம் உச்சந்த அளவுக்கு ஏற ஆரம்பிக்குது. ஹல்க் அப்படியே இன்னும் பயங்கர கோபத்துக்கு ஆளாகி அவரோட 2 கண்ணுல இருந்து பச்சை கலர்ல நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. ஹல்க் அப்படியே அந்த டீமனோட புடியில இருந்து தப்பிச்சு ஹல்க் அப்படியே அந்த டீமனுக்கு ஹல்கோட பஞ்ச கொடுக்க போறாரு. அப்போ ஹல்க் அந்த டீமனோட உடம்பை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த டீமன் கத்திட்டே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அந்த டீமனோட உடம்பை விட்டு வெளியே வந்த ஹல்கோட உடம்புக்குள்ள இருந்து ப்ரூஸ் பேனர் தனியா ஹல்கோட உடம்புல இருந்து பிரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே பறந்துட்டு கீழே விழுக போறாரு. அப்போ மோனோலித் நம்ம ப்ரூஸ் பேனரை பிடிச்சிடறா. ப்ரூஸ் அப்படியே அவரோட கண்ணை திறந்து பார்க்க ஒரு பெட்ல படுத்திருக்காரு. அவர் படுத்திருந்த பெட்ல இருந்து ப்ரூஸ் பேனர் எழுந்திருச்சு பார்க்க அவர் பக்கத்துல ஒரு டேபிள்ல லெட்டர் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. ப்ரூஸ் அந்த லெட்டர் எடுத்து பார்க்க அந்த லெட்டர்ல ப்ரூஸ் இது உங்களுக்காக லெட்டரை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கண் முடிச்சிருப்பீங்க. வெல்கம் டு எர்த். நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த கடினமான பாதைகள்ல நம்ம கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களோட அப்பாவித்தனம் உங்களோட வீரம் தெரியும். எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரூஸ். நானும் தான். அந்த மிகப்பெரிய டீமன் அப்படியே அழிஞ்சு போச்சு. மோனோலித் அவரோட நாசமாக்கப்பட்ட நகரத்தை சரி செய்யறதுக்காக அவளோட நகரத்துக்கே திரும்பி போயிட்டா. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நான் பழைய மாதிரி என்னோட அகாடமிக்கு போறேன். இது வரைக்கும் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இன்னையில இருந்து உங்களோட புது நாளை தொடங்குங்க. ஹேவ் எ நைஸ் டே ப்ரூஸ். இப்படிக்கு உங்க நண்பன் ஸ்டீஃபன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த லெட்டரை படிச்சு முடிச்சதும் அவர் அறியாமலே அவரோட கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதோட இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸ் முழுவதுமா முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸ் எப்படி இருந்துச்சு உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இது மாதிரி அடுத்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.